ம். ரைட். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் அவே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு முதலீடு இல்லாம பெரிய அளவுல நம்மளுடைய கனவையும் நம்மளுடைய இலக்கையும் முன்னுக்கு வச்சு ஒரு தொலைநோக்கு பார்வையா இந்த தொழில ஒரு 3ல இருந்து 5 வருஷம் பார்த்தீங்கன்னா விடாம சிஸ்டம் என்ன சொல்லுதோ சிஸ்டமேட்டிக்கா ஒரு என்னென்ன வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம நம்ம வந்து முறைப்படி அத பயிற்சி எடுத்துக்கிட்டு, அத முழுமையாக நம்மளுடைய அ ஆழ் மனதுல பதிவிட்டு, அந்த விஷயங்கள தினம் தினம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, பெரிய அளவுல இந்த தொழில்ல இன்னைக்கு வந்து நீங்க ஜொலிக்க முடியும். அந்த மாரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது மத்த கம்பெனி மாரியோ, இல்ல மத்த பிசினஸ் மாரியோ கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 5 இயர்ஸ் நீங்க வந்து பிக் டைம் செய்யக்கூடிய ஒரு ஜெனரேஷன் டுகெதர் உங்களுடைய தலைமுறைக்கும் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். பட் மினிமம் நீங்க இதுல ஒரு பெரிய அளவுல சக்சஸ் ஆகறதுக்கு ஒரு 3ல இருந்து 5 ஆண்டுகள் வந்து நீங்க எங்களோட சிஸ்டமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் தீர்க்கமான முடிவு எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா, நிச்சயமா இதுல பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ சக்சஸ் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கீ மெசேஜையும் நீங்க வந்து இந்த மீட்டிங் முடியிற டைம் கேட்க இருக்கீங்க. ஸோ அதனால இந்த மீட்டிங் முடியிற வரைக்கும் நீங்க வெளியேறாம முழுமையா இருங்க. கண்டிப்பா இந்த 1 ஹவர் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா கூட அமையலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம்ல இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் பாலமுருகன். பேசிக்கா நான் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர். ஸோ இந்த தொழில இன்னைக்கு 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நான் ஈடுபட்டு வரேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கல்லூரி மாணவனா இருக்கும்போது, கோயம்புத்தூர்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இன்னைக்கு அந்த வாய்ப்ப நான் வந்து நழுவ விடாம, ஸோ இன்னைய வரைக்கும் கெட்டியா ஒரு உடும்பு புடி மாரி விடாமுயற்சியா இன்னைக்கு செய்யறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கனவுகள், என்னுடைய இலக்குகள் பெரிது பெரிது. இன்னும் மேல போகணுங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்து இருக்கிறதுனால தான், ஸோ இந்த துறைய பெரிய அளவுல இன்னைக்கு செய்றோம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டெவலப் ஆகறதுக்கு எனக்கு ஒரு மென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவர் யாரும் இல்ல. இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் கோல்ட் டைமண்ட் கோயம்புத்தூர்ல இருக்காரு. மிஸ்டர் ஜேக்கப். அவங்களுக்கு இந்த நேரத்தில ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த தொழில்ல நீங்க சக்சஸ் ஆகறதுக்கு ஒரு மென்டர் வந்து மிக அவசியம். இன்னைக்கு நம்ம ஒரு வேலை பார்க்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம். அங்க வந்து நமக்கு மென்டர் கிடையாது. மென்டர் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அதுல பெருசா வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ நமக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவோ, இல்ல நம்ம கூட இருந்து அதுக்கான வழிமுறையோ சொல்லிக் குடுக்க ஆள் கிடையாது. ரைட்டுங்களா? அதனால தான் உலகத்துல 5% பேர் தான் பெரிய அளவுல ரிச்சஸ்ட் பெர்சனா இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா, மீதி யாருக்குமே அந்த மென்டர்ஷிப் கிடையாது. அந்த 5%மே அவங்களா தலைமுறை, தலைமுறையா அதுல பெருசாய், பெருசாய் வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மிக அதிகமா இருக்கு. உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த லிங்க்க அனுப்பி உங்கள அட்டெண்ட் பண்ண வச்சிருக்காங்களோ, ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து படிப்படியா உங்கள வளர்த்து ஒரு பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு உயரத்த தொடர தொடர வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பலவிதமான சப்போர்ட்டையும், பலவிதமான நுணுக்கமான அறிவையும் உங்களுக்கு தொடர்ச்சியா உங்க கூடவே இருந்து ஊட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மென்டருக்கு இந்த நேரத்தில பெரிய நன்றி தெரிவிக்கணும். ஸோ ஏன்னா இந்த தொழில்ல நீங்க சிறப்பா வரதுக்கு ஒரு மென்டர் மிக அவசியமானது. ஸோ அந்த மென்டர நீங்க கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஸோ அவரு சொல்ற விஷயத்த நீங்க வந்து முறைப்படி செய்யுங்க. ஏன், எதுக்குன்னு கேட்காம, கன்டினியூவா கண்மூடித்தனமா அவர் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இதுல பெரிய அளவுல வர முடியும். நான் இந்த 20 இயர்ஸ்ல என்னோட மென்டர் சொல்றதையும், இந்த துறையில இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உள்வாங்கிட்டு, அந்த சிஸ்டம் கரெக்ட்டா அதிலிருந்து கொஞ்சம் கூட வெளிய போகாம அந்த சிஸ்டம் படி நான் செய்ததுனால தான், இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இத நீங்க ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சீங்கன்னா, பெரிய தூரம் முடியும். ஸோ இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல 2 விதமான விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இந்த கம்பெனி எங்க இருக்கு? இதுல என்ன மாரியான அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு? ஸோ இந்த பொருள வச்சு நம்ம எப்படி பெரிய லெவல்ல நம்ம வாழ்க்கைய மாத்திக்க முடியும்? ஸோ அதுக்கான வியாபார திட்டம் என்ன?
ஸோ இந்த திட்டத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டம் நமக்கு வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த திட்டத்தில் எப்படி ஒரு பெரிய லெவலில் பைசா சம்பாதிக்க முடியுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்என். டிஎக்ஸ்என் அப்படிங்கிறது ஒரு மலேசியன் நாட்டு நிறுவனம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1993 இந்த நிறுவனத்தை ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பொருளோட வலிமையினாலையும் இந்த திட்டத்தோட வலிமையினாலையும் இந்த நிறுவனம் 200 நாடுகளுக்கு மேலே மிக சிறப்பாக இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரிமம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு எந்தவித ஒரு பெரிய முதலீடும் நமக்கு தேவை கிடையாது. இந்த பொருட்கள ஆரம்ப காலத்துல கொஞ்சம் நம்ம பயன்படுத்தி பார்க்க போறோம். பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச அந்த அனுபவத்த நெறைய பேருக்கு பகிர்ந்துக்க போறோம். அதுல கொஞ்சம் பேருக்கு தொழில் வேணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்த பகிர்ந்துக்க போறோம். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இவ்வளோ தான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள். இத நம்ம தொடர்ச்சியா விடாம பல மக்களுக்கு வந்து இத திரும்ப திரும்ப போய் நம்ம சேர்க்கும் பொழுது, நமக்கு ஒரு காலகட்டத்தில ஒரு பெரிய அளவுல வாழ்க்கை மாறும். ஸோ அது எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் வாய்ப்புல நம்ம மிக முக்கியமா பார்க்க போறது கேனோடர்மா அப்படிங்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்த கடைகள்லயோ இல்ல வேற எங்கேயாவது கிடைக்குமானா, இந்த பொருள் கிடைக்காது. ஸோ இந்த டிஎக்ஸ்என் அப்படிங்கிற நிறுவனத்தில மட்டும் தான் இந்த கேனோடர்மாங்கிற ஒரு பொருள நம்ம வந்து பார்க்க முடியும், பயன்படுத்த முடியும். இத சார்ந்த பொருட்கள வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ இது வேற நிறுவனத்தில இல்லாததுனால, இதுக்கு காம்படிஷனோ, ஒரு போட்டியோ கிடையாது. ஸோ இந்த டிஎக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில தான் நம்ம இந்த பொருள நம்ம வாங்க முடியும். ஸோ அப்ப மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. ஏன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னா, இங்க நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கடையிலேயே ஒரு பொருள் கிடைக்குதுன்னா, இங்க நம்ம இந்த நிறுவனத்தில அதையே வாங்கணும்னு இல்ல. ஸோ அப்ப கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது அல்ல. ஸோ இது இந்த நிறுவனத்தில மட்டுமே கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால தான், இதுக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மை இருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பொருள இன்னைக்கு தேடி வராங்க. ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்டோருக்கும், நம்மளுடைய கம்பெனிக்கும் ஸோ இத நம்ம எப்படி பெரிய லெவல்ல இந்த பொருள புரிஞ்சுகிட்டு, இத பயன்படுத்தி, இத பல மக்களுக்கு எளிமையா நம்ம இத வந்து கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு அடிப்படையா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு எளிமையான வியாபாரம். நெறைய பேர் வந்து இது நான் எப்படி இதுல சிறப்பா வர முடியும்? அந்த மாரி நெறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ இதுல அந்த மாரி நீங்க சந்தேகப்படுறதுக்கோ, இல்ல நம்பிக்கை இழக்கிறதுக்கோ இதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு காலங்காலமா ஏதோ ஒரு பொருள சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுல நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கோ, ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்த மேன்மைப்படுத்திக்கிறதுக்கோ நமக்கு எந்தவித ஒரு வாய்ப்பும் இல்ல. இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் நிறுவனத்துல இருக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம மாறி, நம்மள சார்ந்தவங்கள நெறைய பேர பயன்படுத்த வச்சு, அதுல சிலவங்கள வந்து இது பணம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த திட்டத்த புரிய வச்சு, இதுல நம்ம கரெக்ட்டா சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் ஒரு 3லிருந்து 5 வருஷம் விடாம நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, இதுல பெரிய வெற்றிய வந்து இன்னைக்கு காண முடியும். அதே மாரி தான் உங்க முன்னாடி நானும் பெரிய வெற்றிய இன்னைக்கு வந்து காண் அ ச பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய குழுவுலயும் இன்னைக்கு நெறைய பேர் பெரிய வெற்றியை நோக்கி போறாங்க. அவங்க அனுபவத்தையும் நீங்க இத முடிக்கும்போது கேட்க இருக்கீங்க. ஸோ, அதனால வந்து இத நீங்க முழுமையா பாருங்க. இத நீங்க வந்து ஒரு சாதாரண விஷயமா நீங்க வந்து விட்ற வேணாம். ஏன்னா, அந்த மாரி ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ, இன்னைக்கு இந்த அ கேனோடர்மாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு வகை காளான். இன்னைக்கு காளான்கள் நெறைய நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம். இந்த மாரி ஒரு காளான நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஸோ, இன்னைக்கு பட்டன் காளான், சிப்பி காளான் அந்த மாரி எத்தனையோ விதமான காளான்கள் உலகத்துல இருந்தாலும், ஸோ இந்த சிவப்பு நிற காளான் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அரிதான ஒரு விஷயம். இந்த காளான மெயினா வச்சு தான் நமக்கு இந்த நிறுவனம் இன்னைக்கு பலவிதமான பொருட்கள நமக்கு உருவாக்குறாங்க. ஸோ மெயினா இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலகீனமா இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியம் போனவங்க, ஸோ உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இதுல 400க்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. இது நம்ம உடம்ப தினம் தினம் பராமரிச்சு ஒரு நோய நமக்கு சீக்கிரம் வராம நம்ம நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய நெறைய நல்ல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிறதுனால தான், உலகத்துல நெறைய லட்சக்கணக்கான மக்கள் இத தேடி வராங்க. இத இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரு 18,000 கோடிக்கு மேல இந்த பொருள் விற்பனை ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அ கேனோடர்மா மார்க்கெட்டா வந்து இன்னைக்கு டிஎக்ஸ்என் அப்படிங்கிற நிறுவனம் இன்னைக்கு வந்து செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இத நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தும்போது, ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்க, இந்த கேனோடர்மா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நெறைய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2000 வருஷ ஆராய்ச்சியில இது வந்து காட்ஸ் ஹெர்ப்ன்னு சொல்றாங்க.
ஸோ கடவுளோட ஒரு மூலிகைன்னு கூட இத சொல்றாங்க. ஏன்னா உலகத்திலே இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து ஒரே ஒரு பொருள்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது இந்த கேனோடர்மாங்கிறத இன்னைக்கு சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன மிக முக்கியமான ஆழமான ஆரோக்கியம் இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஃப்ரீ லைஃப். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நோய் நமக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் நெனைக்கிறோம். ஸோ அப்ப வரக்கூடாதுன்னு விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த கேனோடர்மா. ஸோ இத நம்ம தினம் தினம் சாப்பிடும்போது ஒரு நோயிலிருந்து நம்ம விடுதலை வராம தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்குள்ள இருக்கு. இளமைய பாதுகாத்துக்கலாம். முதுமைய தள்ளி போடலாம். ஸோ இன்னைக்கு முதுமை சீக்கிரம் வரக்கூடாது. நான் வந்து நெறைய நெறைய நாள் ஆரோக்கியமா இருக்கணும், வாழணும் இந்த உலகத்துல அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஒரு நோய் இருக்கிறவங்க டாக்டர் சொல்றத நம்ம கடைபிடிக்கணும். அவங்க மருந்து, மாத்திரை எடுத்துக்கணும். கூட இது வந்து ஒரு சத்துள்ள உணவா வந்து நம்ம இத எடுத்துட்டு வரும்போது, அந்த நோயிலிருந்து அவங்க சீக்கிரமாக குணமாகறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அவங்களோட உடம்ப பொறுத்தது. ஸோ டாக்டர் சொல்ற வரைக்கும் அவங்க மருந்துங்கள பயன்படுத்திக்கிட்டு, இது ஒரு உணவா சேர்த்து எடுக்கும்போது, ஒரு நல்ல பலன் வந்து ஒரு 6 மாதம், 1 வருடத்துல அந்த மாரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் கிடைச்சு, அவங்களோட ஆரோக்கியம் பழைய நிலைக்கு முன்னேற்றம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த அற்புதமான டிஎக்ஸனோட கேனோடர்மா பொருட்கள்ல இருக்கு. ஸோ இத கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, டாக்டர் லிம் சியோஜின் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனிதர். 1993ல இந்த கம்பெனி ஆரம்பிச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 200 நாட்டுக்கு மேல மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு நபர். இவர் படிச்சது இந்தியால ஐஐடி கரக்பூர்ல இன்னைக்கு பிடெக் பட்டம் பெற்றிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு ஐஐடி பிரெயினால இந்தியால படிச்ச ஒரு மனிதர். ஸோ அதனால தான் எப்பவுமே அவர் சொல்லுவாரு, மலேசியா என்னோட தாயகமா இருந்தாலும், இந்தியாவும் என்னோட தாயகம்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உலகத்திலேயே பெரிய ஃபேக்டரி இன்னைக்கு மலேசியாவை விட, மத்த நாடுகள விட மிகப்பெரிய ஃபேக்டரி வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்திருக்காரு. 3 மடங்கு பெரிய ஃபேக்டரி மலேசியா விட இந்தியாவுல தான் இருக்கு. ஸோ இதுதான் நீங்க பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 450 கோடி முதலீட்ல தெலுங்கானா மாநிலத்தில சித்திப்பேட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபேக்டரி வந்து இன்னைக்கு வந்து நிறுவப்பட்டிருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 முறை வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வருங்காலத்தில இந்த ஃபேக்டரிய கண்ணால நேர்ல வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பெரிய ஃபேக்டரி. அல்ட்ரா மாடர்ன் ஃபேக்டரி. ரைட்டுங்களா? ஒரு யூனிவர்சிட்டி மாரி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்டரி இன்னைக்கு இந்தியாவுல டாக்டர் லிம் குடுத்திருக்காரு. இங்கிருந்து 50, 100 நாடுகளுக்கு இந்த பொருட்கள் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு பெரிய ஃபேக்டரி இன்னைக்கு நம்ம இந்தியால தான் இருக்கு. ஸோ அது நமக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னு கூட நம்ப சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன? மத்த பொருளுக்கும் டிஎக்ஸ்எனோட பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விதமான சிறப்புகள் இருக்கு. இது வேற எந்த பொருள்லயும் இல்ல. நீங்க மார்க்கெட்ல வாங்கக்கூடிய பொருட்கள்ல இந்த 5 விஷயம் நிச்சயமா இருக்காது. அப்ப இத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க டிஎக்ஸ்என் பொருட்கள நிச்சயமாக பயன்படுத்துவீங்க உங்களோட வாழ்க்கையில. அதே மாரி டிஎக்ஸ்என் பொருட்கள பல பேருக்கு வந்து நீங்க இத சரியானபடிக்கு கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் குவாலிட்டி. இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இ இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஒரு உலக தரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துறது இருக்கா அப்படின்னு நீங்க வந்து ப செக் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எந்திரிச்சோம்னா, எவ்வளோ ப்ராடக்ட் பயன்படுத்துறோம். ஒரு குடிக்கிற காஃபில இருந்து, பல்லு விளக்குற பிரஷ்ல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, குளிக்கிற ஷாம்புல இருந்து, காஃபி, டீல இருந்து, குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா மாரி ஏதோ ஒரு பிராண்ட் குடுப்போம். அந்த மாரி ஒரு நாள் முழுக்க ஒரு 10க்கும் மேற்பட்ட பொருட்கள நம்ம அன்றாடம் பயன்படுத்துறோம். ஸோ அதுல அது எல்லாமே நம்ம வந்து ஒரு உலக தரத்துக்கு அத தயாரிச்ச ஒரு பொருளான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருக்காது மேக்ஸிமம். ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே தரம் பார்க்கும் பொழுது, நம்ம குறைவான தரம் தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல மிக முக்கியமானது. அடுத்தது ஏன் இந்த டிஎக்ஸ்என் பொருளுக்கு நீங்க மாறணும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இந்த சிறப்புகள்லாம் இருக்கு. நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான நெறைய நல்ல விஷயங்கள் டிஎக்ஸ்என்ல இருக்கு. 2வது ஹைலி கான்சன்ட்ரேட்டட். அதாவது வந்து கான்சன்ட்ரேட்டட்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு தடவ வாங்கும்போது அது நெறைய மாதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிஎக்ஸ்என் பொருள பொறுத்த வட் மட்டிலும். இன்னைக்கு மத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, வாங்குறது ஏதோ விலை கம்மியா தெரியும். ஆனா சீக்கிரமா தீர்ந்து போயிரும். அத நீங்க என்னைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாருங்க. ஒரு டீயா இருக்கட்டும், இல்ல ஒரு காஃபியா இருக்கட்டும், இல்ல ஒரு பேஸ்ட்டா இருக்கட்டும். வாங்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்து அது தீந்துரும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, வாங்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய தடவ பயன்படுத்துற அளவுக்கு அது வந்து ரொம்ப அடர்வு தன்மையாவும், கான்சன்ட்ரேட்டடாவும் நீங்க உணர முடியும், பயன்படுத்தும்போது. 3வது விஷயம் எக்கனாமிக்கல். எக்கனாமிக்கல் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விலை ரொம்ப சிக்கனம். ஏன் சிக்கனம்னு சொல்றேன்னா, நீங்க நெறைய பயன்பாடு வரும்போது, அத தினம் தினம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விலை சிக்கனமா தான்
தெரியும். ஏன்னா இன்னைக்கு 18,000 கோடி விற்பனை ஆகுது. இந்தியாவுல வந்து ஒரு 50 கோடி விற்பனை ஆகுது. ஸோ பல மக்கள் இத பயன்படுத்துறவங்க இருக்காங்க. ஸோ இத சிட்டியில இருக்கிறவங்க தான் பயன்படுத்துறாங்களான்னு கிடையாது. ஸோ சின்ன சின்ன குக்கிராமத்துல இருக்கவங்க கூட இன்னைக்கு டிஎக்ஸ்என் பொருட்கள வாங்கக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு விலை இருக்குது. ஓகேங்களா? 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மல்டி பர்ப்பஸ். ஸோ ஒரு ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பல விதமா யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட் நம்மளதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 30 விதமா நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மாரி நம்மகிட்ட நெறைய விதமான உபயோகங்கள் நமக்கு வருது. காரணம் இந்த கேனோடர்மாங்கிற இந்த காளான் இதுக்குள்ள இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 400க்கும் மேற்பட்ட பலன்கள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ, அதனால இந்த கேனோடர்மா இதுல எல்லாத்துலயும் சேர்க்கறதுனால, நெறைய விதமான மருத்துவ குணங்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்குது. வாங்குற பொருள் ஒண்ணு தான். பட் நெறைய விதமான பயன்பாடுகள் நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 5வது பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. திருப்தி உத்தரவாதம். ஸோ, இன்னைக்கு இத பயன்படுத்துனவங்க யாருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பொருள் புடிக்கல, எனக்கு நல்லா இல்ல, எனக்கு உடம்புக்கு வந்து இது சரியா வரல அப்படின்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. ஸோ, அந்த பொருள முழுசா புரிஞ்சுக்காம வாங்குறவங்க வேணா அப்படி சொல்லியிருக்கலாமே ஒழிய, இத சரியா புரிஞ்சுகிட்டு, இந்த பொருளோட திறன் என்ன? என்ன பண்ணுங்கிறத தெளிவா ஒரு இன்ஃபர்மேஷன், நாலேட்ஜ் கேதர் பண்ணிக்கிட்டு வாங்கி பயன்படுத்துனவங்க யாருமே, இந்த பொருள் வந்து குறை சொன்னவங்க யாருமே இல்ல. மிகை சொன்னவங்க வந்து உலகத்துல கோடிக்கணக்கான பேர். ஸோ இந்த 5 விஷயங்கள் மிக அவசியமானது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க உணர்வுபூர்வமா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எத்தனையோ விதமான பொருட்கள் இருக்கலாம். ஆனா இந்த 5 விஷயம் அந்த பொருள்ல கட்டாயமா இருக்குன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமான்னு நீங்க பாருங்க. அப்ப சொல்ல முடியலன்னா, அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் வந்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு மாறுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இவ்வளோ விஷயம் இதுல இருக்கு. ஸோ நாம எப்பவுமே சொல்லுவோம், குறைவான விலையில அதிகமான பலன்கள் வந்து டிஎக்ஸ்என் பொருட்கள்ல இருக்கு. ஆனா மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான விலை குடுத்து வாங்குறோம். ஆனா அதுல கிடைக்கிற பலன் வந்து மிக குறைவு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுல நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு இந்தியாவுல ஒரு 110 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 1 ப்ராடக்ட் இல்ல, 2 ப்ராடக்ட் இல்ல, 110 ப்ராடக்ட் இருக்கு. நம்ம அவ்வளவு நான் சொல்லப் போறதில்ல. எல்லா வீட்லயும் வந்து சராசரியா எது எதெல்லாம் பயன்படுத்துறாங்க, எது எதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, மாசம் மாசம் ஒரு மளிகை கடையில எதெல்லாம் தீர தீர வாங்குறாங்களோ, அந்த மாரி ஒரு 10 ப்ராடக்ட்ட நான் வந்து தேர்வு செய்திருக்கேன். அந்த 10 பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். மீதிலாம் நீங்க வர வர அந்த பொருள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அத பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த 10 ப்ராடக்ட்ல அடிப்படையா நீங்க சுய பயன்பாடு செய்து, இத மார்க்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்ச குளோஸ் ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட வேல பார்க்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கு இத அறிமுகப்படுத்தினாவே பெரிய அளவுல வந்து உங்க உங்க இடத்துல வந்து இந்த பொருள வந்து ஆ ஒரு பெரிய விற்பனைக்கு நீங்க முன் வர முடியும். அதுல வந்து நம்ம காலம் காலமா பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணிக்கு அப்புறம் உலகத்துல ரொம்ப மிக விரும்பி பயன்படுத்தக்கூடிய பானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணா காஃபி இருக்கும், இல்ல டீ இருக்கும். இப்ப காஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கிற காஃபில நெறைய விதமான நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயம் கம்மியா இருக்கு. ஆனா, கெடுதலான விஷயங்கள் நெறையா இருக்கு. ஆர்ட்டிபிஷியல் கலரிங் இருக்கு. நல்ல காஃபி கொட்டையான்னு தெரியாது. அது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ச பிராண்டான்னு நமக்கு தெரியாது. அதே மாரி வந்து கஃபீன் கன்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரைட்டுங்களா? ஸோ இப்படிலாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல காஃபிய நம்ம தேடி பயன்படுத்துறது வந்து மிக அரிதான விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் வழியில நமக்கு ஒரு பிரமாதமான உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான நெறைய நல்ல விஷயங்கள் வந்து டிஎக்ஸ்என் காஃபில இருக்கு. ஸோ அத நீங்க பயன்படுத்தும்போது இதுல இருக்கக்கூடிய குணங்கள பார்க்கலாம். நாங்கலாம் இன்னைக்கு 20 வருஷமா இந்த காஃபிய வந்து இன்னைக்கு ஒரு ராயல் கன்சியூமரா இன்னைக்கு வந்து பயன்படுத்துறோம். ஒரு திருப்தி அடைந்த வாடிக்கையாளரா 20 ஆண்டுகளா இத இன்னைக்கு உபயோகப்படுத்துறோம். இந்த மாரி இன்னைக்கு நூத்துக்கணக்கான பேர் இன்னைக்கு நம்ப குழுவுலயும் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இன்னைக்கு நம்பளோட காஃபில அந்த மாரி எந்த கெடுதலான விஷயம் இல்ல. இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கு. ஏன்னா இதுல கேனோடர்மா வந்து இன்னைக்கு இதுல சேர்க்கறதுனால, இதுல பாருங்க எவ்வளவு விதமான நல்ல சத்துக்கள் இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் பி3, குட் ஃபேட்ஸு, அதே மாரி வந்து அயர்ன், கால்சியம் இந்த மாரி ஒரு நல்ல சத்துக்கள் வந்து இன்னைக்கு ஒரு காஃபி வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரும் இன்னைக்கு பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம காஃபில இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுக்கும் மேல கேனோடர்மாங்கிற ஒரு சிவப்பு காளானும் இதுக்குள்ள சேர்க்கிறாங்க. எல்லா விதமான மூலப்பொருளும் வந்து இதுல மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இதிலேயே பால் இருக்கு. இதுல இருக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சோயால இருந்து எடுக்கப்பட்ட நல்ல விஷயம். இதுல சல்ஃபர்லெஸ் சுகர் இருக்கு. அதே மாரி இதிலேயே பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மில்க் கிரீமர் இருக்கு. எல்லாமே இருக்கு. பிளஸ் இந்த கேனோடர்மா வந்து ஒரு 5% ஆட் பண்றாங்க. இது ஒரு உலக சந்தையில 1 கிராம் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 கேனோடர்மா. அப்ப அந்த காஃபியில மட்டும் ரூ. 1500க்கான கேனோடர்மாவே வந்து இதுக்குள்ள இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த காஃபியோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000க்குள்ள தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி இது வந்து எக்கனாமிக்கல் கான்சன்ட்ரேட்டட்.
ரூ. 1000 அப்படிங்கிறது எக்கானமி தான், விலை கம்மி தான். ஏன் நான் அடிச்சு சொல்றேன்னா, இது கான்சென்ட்ரேட்டட் காஃபி. கான்சென்ட்ரேட்டட்னா என்னன்னா, இந்த காஃபில நீங்க 70 கப் நீங்க பிரிப்பேர் பண்ணலாம். இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 25 பாக்கெட் இருக்கும். ஒரு பாக்கெட்ல டீ கப்ல 3 காஃபி நீங்க போடலாம். 70 காஃபி வரைக்கும் இதுல நீங்க தயாரிக்க முடியும். அப்போ நீங்க ஒரு கப் த நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூ. 15 தான் வரும். இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு சாதாரண கடையில கூட இன்னைக்கு காஃபி ரூ. 15 தான். அதுவும் சரவண பவன் அந்த மாரிலாம் போனீங்கன்னா ரூ. 40 ரூ. 50 ஒரு கப் காஃபி குடுக்குறான். ஃபில்டர் காஃபின்னு. பட் அதுல கேனோடர்மாவோ, இல்ல நல்ல காஃபி பீன்ஸோ இந்த மாரிலாம் அதுல இருக்குமா? நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா ஹெல்த்துக்குன்னா தெரியாது. பட் இன்னைக்கு நம்ம காஃபில இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இத தொடர்ச்சியா நமக்கு இத வெறும் சுடு தண்ணீல கலந்தா போதும். இத தொடர்ச்சியா நம்ம குடிக்கும்போது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்குன்னா, நல்ல சுறுசுறுப்பா எப்பவுமே நம்மள வச்சுக்குது. அதே மாரி வந்து பசி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சரியா எடுக்காது. ஸோ, அந்த பசி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில பசி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ கரெக்ட் பண்ணுது. தூக்கம் நல்லா வருது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயினோட ஃபங்ஷன நல்லா அதிகப்படுத்தி தருது. ஸோ, அந்த அந்த சோர்வு இல்லாம, ஒரு மந்தமா இல்லாம, பிரெயின் டெவலப்மென்ட்ட வந்து நல்லா அதிகப்படுத்தி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஃபில வந்து நமக்கு பரிபூரணமா பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ நல்ல காஃபிய நீங்க வந்து ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாதா? செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு எந்த ஒரு மார்க்கெட்லயும் ஒரு நல்ல காஃபி வந்து நமக்கு இன்னைக்கு இல்ல. ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்என் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிரமாதமான காஃபி வந்து நமக்கு இருக்கு. ரைட்? ஸோ இத நீங்க வந்து ஒரு சீரியஸா நீங்க வந்து இந்த காஃபிய நீங்க மாறலாம். ஏன்னா இன்னைக்கு குளிர்காலம், மழை காலம். ஸோ இப்ப நீங்க வந்து நெறைய பேரு அ ஒரு காஃபியோ, டீயோ அதிகம் பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல காஃபிய நம்ம பயன்படுத்தும்போது, நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள் இதுல கிடைக்குது. விலையும் கம்மி. நெறைய காஃபி நம்ம இதுல தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டீ. இன்னைக்கு காஃபிய விட டீ சாப்பிடுறவங்க அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு நாம குடிக்கிற டீலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தரமான டீயா அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இல்ல. நம்ம குடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசி ரகம். ஒரு தேயிலையோட முதல் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு டீ பவுடர் நமக்கு கிடைக்குதா? இல்ல அந்த தேயிலையோட கடைசி ரகம் தான் நமக்கு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்கலாம் எதுன்னு. ஒரு டீயோட முதல் தேயிலைன்னா, அது வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 பாக்கெட்லலாம் குடுக்கவே முடியாது. ஏன்னா, அது 1/4 கிலோ, 1/2 கிலோவே உங்களுக்கு 4000, 5000 வரும். ஸோ வெளிநாட்டு மக்கள் தான் அத அதிகமாக பயன்படுத்துறாங்க. பட் உலகத்திலே தேயிலை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா, இந்தியா. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு பட் ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய டீ வந்து நல்ல ஒரு கிரேட் டீயான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு நம்ம டிஎக்ஸ்என் வழியில நமக்கு ஒரு நல்ல தரமான தேயிலை முதல் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட தேயிலையிலிருந்து இந்த கேனோடர்மா அப்படிங்கிற சிவப்பு காளானும் கலந்து நமக்கு குடுக்குறாங்க. ஸோ இதுல பலவிதமான நன்மைகள் இருக்கு. ஓகேங்களா? 1, 2 கிடையாது. இந்த டீ வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட். உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட்னா 150 தடவ நீங்க இதுல டீ போடலாம். ரைட்டுங்களா? இது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 450 வரும். ஆனா 150 டீ போடலாம். அப்ப விலை சிக்கனம். அதே மாரி வந்து அது தரம் அதிகம். அதே மாரி நெறைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா, நமக்கு செய்ய முடியும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு டீ கப்ல போட்டீங்கன்னா 150 150 டீ போடலாம். அப்போ உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ரூ. 3 தான் வருது. ஒரு டீயோட காஸ்ட் வெறும் ரூ. 3 தான். பட் இதுல வந்து உங்களுக்கு ஒரிஜினல் தேயிலையில இருக்கு. காளான் 5% சேர்க்குறாங்க. அதே மாரி வந்து நெறைய நல்ல விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த டீ வழியிலேயே நம்மளோட ஆரோக்கியத்த நல்லா பாதுகாத்துக்கலாம். ஸோ வெறும் டீயா குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியா இருக்கும், எனர்ஜிட்டிக்கா இருக்கும், உடல் சோர்வு இருக்காது, உடல் பருமன இளைக்க வைக்கிறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வெப்பம் வந்து குறையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் இந்த டீக்குள்ள இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3வது ப்ராடக்ட் கொக்கோசி. ரைட். இன்னைக்கு காஃபி எவ்வளோ பெரிய மார்க்கெட். ஒரு காஃபில வந்து ஒரு 10 பேர நம்ம வந்து இந்த காஃபிக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு டீக்கு வந்து ஒரு 10 பேரு டீ சாப்பிடுறவங்களுக்கு இந்த டீய வந்து புரமோட் பண்றது எவ்வளோ எளிமையான விஷயம்னு பாருங்க. அடுத்தது குழந்தைங்க. இன்னைக்கு எத்தன பேரு குழந்தைங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன நல்ல விஷயம் கிடைக்குதுன்னு பாருங்க. மிக குறைவு. நல்ல ஹெல்த்தியான நல்ல உணவுகள் இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குதான்னா, இல்ல. ஸோ அதிகமா எக்ஸ்பிராண்ட் நெறைய பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு சாக்லேட்டு, ஒரு குர்குரி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல ஜீரண சக்திய வந்து ஒரு பெரிய அளவுல கொலாப்ஸ் பண்ணக்கூடிய நெறைய பொருட்கள் தான் இன்னைக்கு அவங்க தாய்மார்கள் வாங்கி குடுக்குறாங்க. ஒரு நல்ல குழந்தைக்கு ஹெல்த்தியஸ்ட் ஒரு நியூட்ரிஷன் வந்து இன்னைக்கு கிடைக்குதா அப்டின்னா, நிச்சயமா இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கு. கொக்கோசிங்கிற வடிவுல. இதுல நல்ல விஷயங்கள் நெறையா இருக்கு. நேச்சுரல் கொக்கோ இருக்கு, கேனோடர்மா இருக்கு.
ரைட்டுங்களா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. கால்சியம், அயர்ன், ஒரு விட்டமின் சி, ஒரு குழந்தைக்கு வேண்டிய எல்லா போஷாக்கு, சத்துக்கள் வந்து இதுல இருக்கு. இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுடர்ல நம்ம பாக்கெட்டா இருக்கும். ஒரு பாக்கெட்ல 3 தடவ நம்ம கலந்து குடுக்கலாம். வெறும் சுடுதண்ணி போதும். இதுல நீங்க பாருங்க அந்த கிளாஸ் வந்து வெறும் சுடுதண்ணீல கலந்தது தான். ஓகேங்களா? ஸோ அவ்ளோ நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டியா இருக்கும். நெறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே பவுடரே வந்து அவங்க சாப்பிடுவாங்க. மெயினா இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். எதிர்ப்பு சக்திக்கு நல்லா இருக்கும். அடிக்கடி சளி ஒழுவுறது, காய்ச்சல் வர்றது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு குறையும். இப்ப இந்த மழை காலத்துல, பனி காலத்துல நெறைய குழந்தைங்களுக்கு அந்த இருமல், சளி இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்க உடம்புல அந்த எதிர்ப்பு சக்திய பில்ட் பண்றதுக்கு இந்த கொக்கோசி நல்ல ஒரு பொருள். இது ஒரு ரூ. 1000க்குள்ள தான் அது வரும். வாங்குனா அவங்க ஒரு 2 மாசத்துக்கு வரும். பட் விலை சிக்கணும். ஒரு தடவ அவங்க போட்டாங்கன்னா, ஒரு ரூ. 25 தான் வரும் ஒரு கப்பு. ஆனா, இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சாதாரண எந்த உணவுலயும் அவங்க பார்க்க முடியாது. இது தொடர்ச்சியா குடிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பு வரும். ஞாபகம் வச்சுக்குவாங்க ஒரு விஷயத்துல. மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவாங்க. இந்த மாரி ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஸ்ட். இன்னைக்கு பல்லு விளக்குற பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே யூஸ் பண்றாங்க. யாரும் இன்னைக்கு ஒரு செங்கல் பொடியிலயோ, உமிக்கரியிலயோ யாரும் பல்லு விளக்குறது இல்ல. ஸோ இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய விதமான கெடுதலான விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயம்னு பார்க்கும்போது, அதுல எதுவுமே நம்ப பார்க்க முடியாது. கெடுதல் நெறைய சொல்லலாம். பட் இன்னைக்கு டிஎக்ஸ்எனோட பேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கெடுதலான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு நேச்சுரல் மென்தால், ஃபுட் ஜெல், ஸோ கேனோடர்மா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாரி நல்ல விஷயங்கள் இதுல வந்து சேர்த்து நமக்கு குடுக்குறாங்க. ஸோ இது சும்மா ஒரு பிரஷ்ல சும்மா கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதுமானது. நம்ம பல் துலக்கலாம். அதே மாரி வந்து இது ஹைலி கான்சன்ட்ரேட்டட். அதாவது இந்த 150 கிராம் பேஸ்ட் வந்து ஒரு ரூ. 370 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 1/2 மாசம் உங்க குடும்பத்துக்கு வரும். ஸோ கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதுமானது. அது மட்டும் இல்லாம, ஸோ இத வந்து நெறைய ம மல்டி பர்ப்பஸா யூஸ் பண்ணலாம். பல்லு விளக்கலாம், சொத்தப்பலோட வலி இருந்தா போயிரும், ஈறுகம்மு, வீக்கம், பல் கூசம், துர்நாற்றம் இந்த மாரி நெறைய பயன்பாடுகள். ஸோ இத தண்ணீல நீங்க கொஞ்சம் சந்தனம் மாரி அ குழச்சு நெறைய யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு. அதாவது ஆறாத புண்ணுக்கு, வெட்டுக்காயம், தழும்பு, சொறி, சிரங்கு, பட, பிம்பிள்ஸு ஸோ இந்த மாரி வந்து அதே மாரி தலைவலிக்கு, இந்த மாரி வந்து நெறைய யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நெறைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒன்ஸ் இந்த பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஃபேமிலில வேற பேஸ்ட்டுக்கே மாற மாட்டீங்க. அந்த மாரி இதெல்லாம் ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. மக்கள் நெறைய பேரு அ தொடர்ச்சியா வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அடுத்தது சோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரமாதமான ஒரு சோப். இதுலயும் இந்த காளான் இருக்கு. ஸோ மெயினா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேனோடரிக் எசன்ஸ் இந்த கேனோடர்மா இருக்கு. பாம் ஆயில் இதுல சேர்க்குறாங்க. இன்னைக்கு நெறைய மார்க்கெட்ல இருக்கிற சோப்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ வெஹிக்கிளோட ஆயில் கூட ஆட் பண்ணி குடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 2 வீலர், 4 வீலர் வந்து ஆயில் சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா? அந்த வேஸ்ட் ஆகுற அந்த அந்த ஆயில்ல கூட அத கூட ஒரு சோப்பு தயாரிக்க யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த தோல் எவ்வளோ ஒரு கெடுதல் ஆகும்னு பாருங்க. இன்னைக்கு நம்ப வந்து பாம் ஆயில் யூஸ் பண்றோம். நம்ப அதே மாரி வந்து இதுல நெறைய விதமான விட்டமின் பி5, பி12, பிசி இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் இந்த சோப்ல நம்ம தோலுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. ஸோ தோல் சீக்கிரம் உலர்ந்து போறதோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோல் சுருக்கம் சீக்கிரம் வரதோ, த தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதோ வராம, தோலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு சோப் யூஸ் பண்றவங்க எல்லாரும் பண்றாங்க. பட் இவ்வளோ நல்ல சோப் இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த வீட்லயும் இல்ல. யாரும் யூஸ் பண்ணல. பட் நாம இத தெரிஞ்சுக்கிட்டு, நாம இத உணர்ந்து, பயன்படுத்தி நம்ம இத செய்ய போறோம். ஸோ அதே மாரி இது ஒரு சூப்பர் ஃபுட். இன்னைக்கு 1000 காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இருக்கக்கூடிய அத்தன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து இல்லாம, உரம் போடாம இன்னைக்கு நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இத தயாரிச்சு குடுக்குறாங்க. ஸோ மெயினா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க உடம்புல, அதே மாரி வந்து சத்து கம்மியா இருக்கிறவங்க, இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்குமே இந்த 2 பிரச்சனை இருக்கு. சத்து குறைபாடு எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா, சரிவிகித உணவு இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிடுறோம்னு கேட்டீங்கன்னா, யாரும் இல்ல. அப்ப அந்த சரிவிகித உணவு நமக்கு கிடைக்காம போயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ரத்தம் உடம்புல கிடைக்காம போயிருச்சு. இப்ப இந்த 2க்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த ஸ்பைருலினாங்கிற ஒரு கடல் பாசி. ரைட்டுங்களா? ஒரு கடல் பாசிங்கிற ஒரு ஒரு தாவரத்திலிருந்து நமக்கு எடுத்து குடுக்குறாங்க. சூரிய ஒளியால அது தன்னத்தானே வளருது. நம்ம பாண்டிச்சேரியில இத கண்ணால பார்க்கலாம். இன்னைக்கு நெறைய லீடர்ஸ் வந்து இத பார்க்குறாங்க. நீங்க விருப்பப்பட்டா கூட பார்த்தீங்கன்னா, நீங்க சீக்கிரம் வரலாம். ஸோ இந்த மாசம் நீங்க வந்து ஒரு புதுசா இருக்கிறவங்க ஒரு ரூ. 3000க்கு டிஎக்ஸோட பொருட்கள வாங்கி, நீங்க வந்து
ஒரு சுய பயன்பாடு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க இந்த ஃபேக்டரி பார்க்கறதுக்கு ஒரு எலிஜிபிள் ஆகுறீங்க. அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு உங்க லீடர்ஸ் எல்லாம் அத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இத டெய்லியும் நீங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். பவுடரா இருக்கு, டேப்லெட்டா இருக்கு, கேப்சூலா இருக்கு. நான் ஒரு நாளைக்கு இது 12 சாப்பிடுறேன் விடாம. 20 வருஷமா விடாம நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இதுவும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். அடுத்தது இன்னைக்கு வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு ஏதோ ஒரு எண்ணெய் வாங்குறோம். எல்லா வீட்லயும் ஏதோ ஒரு எண்ணெய் இருக்கு. பட் அந்த சமையல் எண்ணெய் வந்து உடம்புக்கு உண்மையாலுமே நல்ல விஷயம் அதுக்குள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு டிஎக்ஸ்என் மூலமாக நமக்கு ஒரு பிரமாதமான ஒரு எண்ணெய், அதுக்குள்ள என்னென்ன நல்ல விஷயம் இருக்குங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தி, நமக்கு இத ப்ரமோட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட எண்ணெயில நல்ல கொழுப்பு இருக்கு. கெட்ட கொழுப்பு அறவே கிடையாது. அதே மாரி இத திரும்ப 4, 5 முறை இத சூடுபடுத்தினாலும் இந்த ஆயிலோட தன்மை மாறாது. அதே மாரி இத நீங்க பூரி சுடுறீங்க, இல்ல சப்பாத்தி சுடுறீங்க, இல்ல வடை, போண்டா சுடுறீங்கன்னா, இந்த எண்ணெய் அதிகம் வந்து இழுக்காது. அதிகம் உறிஞ்சக்கூடிய தன்மையும் குறைவு. அதனால இது ரொம்ப நெறைய நாள் இந்த எண்ணெய் வரும். அது மட்டும் இல்லாம, ஹார்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது. அது பாருங்க போட்டிருப்பாங்க. இஸ் ஹார்ட் ஹார்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நெறைய எண்ணெய் சரியில்லாதனால தான் இன்னைக்கு நெறைய பேருக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனை வருது. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது, இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ட்ட நல்லா புரொடெக்ட் பண்ணக்கூடிய, ஓவரால் நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சூப்பரான ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் நமக்கு டிஎக்ஸ்என் வழியில கிடைச்சிருக்கு. இது விலை ரொம்ப கம்மி தான். மார்க்கெட் ரேட்டுக்கு தான் வரும். 2 லிட்டரே வந்து நமக்கு ரூ. 550 தான். இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர் ஆயி வாங்குனா, இன்னும் உங்களுக்கு ஒரு ரூ. 100 கம்மியா கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ரூ. 550 2 லிட்டர்ங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க நெறைய பேருக்கு இன்னைக்கு இந்த நல்ல அ அற்புதமான இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில நீங்க புரமோட் பண்ணலாம். ஒரு 10 பேர் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறவங்க நல்ல ஆயில் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நல்ல ஆயில் எங்க கிடைக்கும்னு தேடுறவங்களுக்கு இந்த டிஎக்ஸனோட ஆயில நீங்க அழகா புரமோட் பண்ணலாம். இதுல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் ஏதோ ஒரு உப்பு பயன்படுத்துறோம். சமைக்கிறதுக்கு உப்பு. உப்பு இல்லாம எதுவுமே ரசமோ, இல்ல சாம்பாரோ எல்லாத்துக்கும் நமக்கு உப்பு வேணும். இன்னைக்கு மார்க்கெட்ல வர உப்புல வந்து நெறைய கெமிக்கல் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதுல வந்து இது பார்த்தீங்கன்னா, ராக் சால்ட். நம்ம வந்து பாகிஸ்தான் பார்டர்ல பார்த்தீங்கன்னா, இது அதிகப்படியா வந்து இன்னைக்கு இது கிடைக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த பாறையில வந்து அப்படியே நமக்கு கிடைக்குது. இது வந்து ப்ரௌனிஷா இருக்கும். வெள்ளையா இருக்காது. ஸோ இது அப்படியே நமக்கு வந்து பியூரிட்டியா எடுத்து நம்மள வந்து பிங்க் சால்ட்டா நம்ம நிறுவனம் ஹிமாலயன் பிங்க் சால்ட். இந்த ஹிமாலயாஸ்ல தான் இது அதிகமா கிடைக்குது. ஸோ அதிலிருந்து அந்த ஒரிஜினாலிட்டி குறையாத நமக்கு வந்து நம்ம கம்பெனி 200 கிராம்லயும், 100 கிராம்லயும் குடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சால்ட். மினரல்ஸ் நெறைய இருக்கு. இந்த சால்ட்னால நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற உப்பு நெறைய விதத்துல நம்ம உடம்புக்கு நெறைய கெடுதல் பண்ணும். ஸோ இந்த உப்பு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இது கெடுதல் செய்யாது. எல்லா வீட்லயும் ஏதோ ஒரு உப்பு வாங்குறாங்க. ஸோ ஒரு நல்ல சால்ட் நமக்கு டிஎக்ஸ்என் வழியில நமக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிட்டர்ஜென்ட் இன்னைக்கு வந்து லாண்ட்ரி பார்த்தீங்கன்னா, நெறைய துணி துவைக்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு நெறைய வாங்குறோம். ஒரு சோப்பு தூள் வாங்குறோம், சோப்பு வாங்குறோம், ஃபிராங்க்ரின் வாங்குறோம். இந்த மாரி நெறைய வாங்குறோம். ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 300 ரூ. 400 இன்னைக்கு துணி துவைக்கவே நெறைய வாங்குறோம். இன்னைக்கு டிஎக்ஸ்என் வழியில டைனாக்ளின்னு ஒண்ணு அருமையா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம துணிய நல்லாவும் வச்சுக்கலாம், வெளுக்காம வச்சுக்கலாம், கலர் போகாம வச்சுக்கலாம், ஓட்டை சீக்கிரம் விழாத வச்சுக்கலாம். கைக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல வர எல்லா டிட்டர்ஜென்ட்டுமே பெரும்பாலும் சுண்ணாம்பு அதிகப்படியா இருக்கு. ஸோ, அதுல நெறைய கெடுதல் இருக்கு. ஸோ, அதிலிருந்து நம்மள பாதுகாக்கவும், நம்ம துணிய பாதுகாக்கவும் நமக்கு இந்த டைனாக்ளீன் ஒரு மிக அற்புதமான ப்ராடக்ட். ஸோ, இத நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஒரு முறை இதுல துணி துவைச்சு பாருங்க. நீங்க வேற எந்த ஒரு டிட்டர்ஜென்ட்க்கு போமாட்டீங்க. அவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட். ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடு துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு அ லிக்விட் வாங்குறோம். அதே மாரி வந்து பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஏதோ ஒரு லிக்விட் வாங்குறோம். இது மல்டி பர்ப்பஸ். இது வீடும் துடைக்கலாம், பாத்ரூமும் கிளீன் பண்ணலாம். அதே மாரி பூஜை சாமான்கள் இருக்கும் நெறையா. அது பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஈஸியா நீங்க வந்து இதுல வந்து நீங்க கிளீன் பண்ண முடியும். அவ்வளோ எளிமையா பார்த்தீங்கன்னா பண்ணலாம். கார் வாஷ் பண்ணலாம். ஆயில், கிரீஸ் எல்லாம் சுத்தமா இது வந்து எடுக்கிறதுக்கு நெறைய நல்லதா இருக்கு. ரொம்ப கம்மி தாங்க. இது வெறும் ஒரு ரூ. 250 தான் 1 லிட்டரே. அவ்வளோ நாள் வரும். 2, 2 1/2 மாசம் ஈஸியா வரும். அவ்வளோ அருமையான சூப்பர் ஹிட் ப்ராடக்ட். இந்த மாரி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 110 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லா ரேஞ்சஸ்லயும் இருக்கு. ஆயுர்வேதிக் சீரிஸ் இருக்கு. ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்கு. ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இருக்கு. பெர்சனல் கேர் இருக்கு. ஸ்கின் கேர், காஸ்மெட்டிக்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாம் இருக்கு. ஸோ இதுல மிக முக்கியமா நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 ப்ராடக்ட்ட எளிமையா சொல்லியிருக்கேன்.
இதுல நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. 110 ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இந்த 10 ப்ராடக்ட் அடிப்படையா எடுத்து, அதுல வந்து நீங்க சுய பயன்பாடு செய்து, அதுல கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ணாவே நீங்க பெரிய அளவுல இதுல டர்ன் ஓவர் பண்ணலாம். 110 ப்ராடக்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு, அத யூஸ் பண்ணி நான் பிசினஸ் பண்ணுவேன்னா நெறைய நாள் ஆயிரும். ஒரு 10 ப்ராடக்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு, வேகமா வேகமா நீங்க இதுல வந்து முன்னேறதுக்கு உண்டான முயற்சி நீங்க எடுங்க. ஸோ இதுல வந்து சக்சஸ் ஆகறதுக்கு ஒரு 3 அடிப்படை ஸ்டெப்ஸ் தாங்க. 3 படிக்கற்கள் தான். ஒரு படிக்கட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருட்கள நீங்க வந்து முதல்ல பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தாத ஒரு பொருள வந்து நீங்க யாருக்கு சொன்னாலும் அத நம்ப மாட்டாங்க. தொடர்ச்சியா ஒரு தடவ உங்களுக்காக வாங்கியிருப்பாங்க. 2வது முறை வாங்க மாட்டாங்க. அது ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ நீங்க பயன்படுத்தி அத சொல்லும்போது தான் தொடர்ச்சியா அவங்க வந்து அந்த பொருள வாங்குவாங்க. ஸோ பயன்படுத்தி நீங்க சொல்லணும். அதான் நான் சொன்ன அந்த மென்டரிங் சிஸ்டம். இதுல இருக்கக்கூடிய முறைகள நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். முறைய ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு பெரிய சக்சஸ் வராது. எங்கேயோ போய் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு பாதை இல்லாத போய் முட்டிட்டு இருக்கிற மாரி. ஸோ யூஸ் தி ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இந்த பொருள பயன்படுத்துறது தான் ஃபர்ஸ்ட் முதல் வெற்றி. அடுத்தது வந்து அந்த 10 ப்ராடக்ட்ட பயன்படுத்துங்க. 100யும் நீங்க வாங்கணும்னு நான் சொல்லல. பட் இந்த 10 ப்ராடக்ட் இந்த ஸ்பைருலினா மட்டும் தான் ஒரு உங்களுக்கு ஒரு புதுசான விஷயம். மத்த எல்லாமே ஏதோ ஒரு மளிகை கடையிலயோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ தினம் தினம் கிராசரி ப்ராடக்ட் மாசம் மாசம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. 2000, 3000க்கு. பட் அங்க வாங்குறத நிறுத்திட்டு, இங்க வாங்கும்போது உங்களுக்கு நெறைய நல்ல பொருளுக்கு நீங்க மாறப் போறீங்க. நெறைய ஆரோக்கிய ரீதியா நெறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. 2வது விஷயம் புரமோட் தி ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த 10 ப்ராடக்ட்ல உங்களுக்கு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கிறத பட்சத்துல, இத நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சொந்தங்கள், அ கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு கல்யாணம்னா எத்தன பேர கூப்பிடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட்ட நீங்க அறிமுகப்படுத்தலாம். அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க தான் இந்த ப்ராடக்ட் அம்பாஸ்டர். இன்னைக்கு ஒரு ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த சோப்பு வந்து நல்லதுன்னு சொன்னா, எத்தன பேர் வாங்க வாங்குறோம். ஆனா அவங்க வீட்ல அந்த சோப்பு இருக்குமான்னா தெரியாது நமக்கு. இல்லையா? ஒவ்வொரு கம்பெனியோட பிராண்டுக்கும் ஒரு அம்பாசிடர் இருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. அப்ப டிஎக்ஸனோட பிராண்டுக்கு நம்ம தான் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர். நம்ம தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறோம். கெத்தா நம்ம பண்ணலாம். இது ஒண்ணும் சாதா கம்பெனி இல்ல. 200 நாட்ல இருக்காங்க. பலவிதமான மக்கள் இதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ நமக்கு வந்து இத வெட்கப்படுறதுக்கோ, ஒரு தொழில் செய்றவங்களுக்கு வெட்கமோ, கூச்சமோ அவசியமற்றது. அப்படி இருந்தா நம்ம தொழில் செய்யறதுக்கு லாயக்கு இல்ல. ரைட்டுங்களா? இன்னைக்கு தொழில் செஞ்சவங்க தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். ரைட்டுங்களா? நம்ம வந்து வெட்கப்படுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏழையா தான் நம்ம இருப்போம். ரைட்டுங்களா? ஸோ நம்ப ஒரு தொழில்ல இறங்கி இருக்கோம்னா, அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ, தைரியமா இந்த பொருள நம்ம 4 பேருக்கு சொல்லலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஸோ புரமோட் தி ப்ராடக்ட். நெறைய பேருக்கு இந்த பொருள டெய்லி 2 பேருக்கா இந்த பொருள சொல்லணும். அப்படி நீங்க ஒரு இலக்க உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த பொருள் விற்பனை ஒண்ணுமே கிடையாது. டெய்லி 2 பேர் இந்த பொருள நீங்க சொல்றத நிறுத்தாம செய்யுங்க. கண்டிப்பா இதுல பெரிய சக்சஸ் இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, ஷேர் தி பிசினஸ் பிளான். வியாபார திட்டம் பிசினஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த பிசினஸோட திட்டத்த அழகா புரிய வச்சு இத சொன்னீங்கன்னா, அவங்க உங்க கூட சேர்ந்துக்க போறாங்க. அவங்களும் இந்த பிசினஸ தொடங்க போறாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்டெப்னா இந்த 3 தான். அவங்களையும் இந்த 10 ப்ராடக்ட்ட பயன்படுத்த வைக்கிறீங்க. இந்த 10 ப்ராடக்ட்ட வந்து நெறைய பேருக்கு அவங்க மூலமாக விரிவுபடுத்த சொல்லப் போறீங்க. அவங்க அதுல பிசினஸ்ன்னு வரவங்களுக்கு இந்த திட்டத்த சொல்லப் போறீங்க. இவ்வளதான். இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு இத பத்தி முழுமையா பிரசன்டேஷன் குடுக்குற அப்ளையன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க மென்டரா இருப்பாங்க. ஒரு 3, 4 மாதம் அவங்களுடைய சப்போர்ட்டோட நீங்க இந்த பிசினஸ பெரிய லெவல்ல செய்யலாம். சோ, அப்ப இந்த திட்டம் என்ன? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த திட்டம் என்னங்கிறத பார்க்கலாம். சோ, திட்டம் என்னன்னா ஒண்ணும் இல்ல. இத நீங்க பெரிய லெவல்ல ஒரு தொழிலா செய்யணும், பல லட்சங்கள் சம்பாரிக்கணும்னா, யாரோ கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்கிற பொருள நீங்க மாத்தப் போறீங்க. ஒரு கடையில போய் நீங்க வாங்கும்போது, கண்டிப்பா கடைக்காரங்களும், அந்த கம்பெனியோட ஃபவுண்டரும், ஓனரும் தான் கோடீஸ்வரன் ஆகப் போறாங்க. இப்ப நாம எல்லாம் தான் அவங்கள கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க கோடீஸ்வரன் ஆகறதுக்கு டிஎக்ஸ்என் ஒரு அருமையான வாய்ப்பு. அப்ப டிஎக்ஸ்என் சார்ந்த பொருட்கள நீங்க இங்க மாத்தி வாங்கும்போது, உங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்குது. நீங்க சில வருடங்கள்ல லட்சாதிபதி ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு தரம் இல்லாத ஒரு பொருள, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள, அது எப்படி இருக்கு? எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னே தெரியாத ஒரு பொருள நம்ம இத்தன வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். நாம இன்னமும் ஒரு பெரிய லெவல்ல வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. ஸோ, அப்ப மத்தவங்களோட பொருள நம்ம வாங்குறதுனால நம்ம வாழ்க்கை மாறாது. ஸோ, உங்களோட சொந்த பொருள நீங்க வாங்கும்போது உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னா, நிச்சயமா ஏன் டிஎக்ஸ்என்க்கு நீங்க வரக்கூடாது? டிஎக்ஸ்என் பொருளுக்கு நீங்க ஏன் மாறக்கூடாது? டிஎக்ஸ்என்னோட பொருள் பார்த்தீங்கன்னா, உங்களோட சொந்த பொருள். சொந்த தயாரிப்பு. ஏன்னா டிஎக்ஸ்எனோட நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க. ஒரு பிரான்சைசியா இருக்கீங்க. உங்களோட சொந்த பொருள். அப்ப உங்க சொந்த பொருளுக்கு நீங்க சீக்கிரம் மாறுனீங்கன்னா, நீங்க இதில லட்சாதிபதியாவும், கோடீஸ்வரனாவும் மாறுறதுக்கு டிஎக்ஸ்ன்னு ஒரு பெரிய ஒரு வியாபார திட்டம் வந்து உங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க.
ரைட்டுங்களா? ஸோ இந்த திட்டத்துல நீங்க பெரிய தூரம் வர முடியும். ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் தி பிராண்ட். ரைட்டுங்களா? ஸோ மத்தவங்கள நீங்க கோடீஸ்வரன் ஆக்குறத விட்டுட்டு, உங்களோட சொந்த தயாரிப்புக்கு நீங்க மாறுறதுனால, நீங்க லட்சாதிபதி ஆகலான்னா, ஏன் மாறக்கூடாது? இது நல்லதா? கெட்டதா? சாட் பாக்ஸ்ல போடலாமே. உங்களோட சொந்த தயாரிப்புக்கு நீங்க மாறுறது ஒரு நல்ல விஷயமா? இல்லையா? ரைட்டா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த டிஎக்ஸ்என்ல ரசாயனம் இல்ல. ஒரு நல்ல ஒரு கெட்ட விஷயம் இல்ல. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது விலை சிக்கனம், நெறைய நாள் வரும் அப்டின்னா, ஏன் நாம மாறிக்க கூடாது? இதுதான் மிக முக்கியமான விஷயம். நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, நம்பளுடைய சொந்த பொருளுக்கு நம்ம மாறுறது தயக்கப்படுறோம். பயன்படுத்துறதுல தயக்கப்படுறோம். அதுதான் நம்மளுடைய வெற்றிய தள்ளி போடக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ நாம்ப புதுசா நீங்க இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறீங்கன்னா, உங்களோட சொந்த தயாரிப்ப நீங்க பெரும்பாலும் அதிகப்படியாக பயன்படுத்துற ஒரு முயற்சிய நீங்க எடுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என்ல என்ன மாரி ஒரு அபரிவிதமான இன்கம் இருக்குன்னா, நெறைய இன்கம் குடுக்குறாங்க. வாங்குற பொருள் ஒண்ணு தான். ஆனா அதுல நமக்கு பெனிஃபிட் வந்து நெறைய எக்கச்சக்கமா இருக்கு. ரைட்டா? ரீட்டெயில் இன்கம் குடுக்குறாங்க. அதே மாரி வந்து பிவி குடுக்குறாங்க. மாசம் ஆனா 10ஆம் தேதி போனஸ் குடுக்குறாங்க. நம்ம ஒரு டீம் உருவாக்கிட்டோம்னா, பைப்லைன்னு சொல்லுவோம். ஒரு டீம கட்டிட்டோம்னா, டீம்ல இருந்து நமக்கு ஒரு இன்கம் குடுக்குறாங்க. ராயல்டி குடுக்குறாங்க. ஃபாரின் டூர் நம்மள கூட்டிட்டு போறாங்க வருஷம் வருஷம். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அந்த இன்கம் வந்து தொடர்ச்சியா போறதுக்கான ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அப்பப்ப ஆஃபர் குடுக்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ நீங்க இந்த மாசம் பண்ணா உங்களுக்கு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ இருக்கு. ஆஃபர் குடுக்குறாங்க. இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க இத ஒரு தொழிலா புரிஞ்சுகிட்டு, நீங்க இத ஒரு விற்பனை சரியா நீங்க பண்ணும் பொழுது. ஸோ இதுல முதல் இன்கம் ரீட்டெயில் இன்கம். வாங்கி விற்கும் லாபம். அது ஒரு 20லிருந்து 25%. இந்த லாபம் இப்ப யாருக்கு போயிட்டு இருக்குன்னா, கடைக்காரங்களுக்கும், அந்த பொருள தயாரிச்சவங்களுக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். வேற ஏதோ ஒரு பொருள் ஒரு காஃபி வாங்குறோம், டீ வாங்குறோம், சோப்பு வாங்குறோம், பேஸ்ட் வாங்குறோம், சமைக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் வாங்குறோம்னா, அதுல வரக்கூடிய லாபம் எல்லாம் யாருக்கோ போயிட்டு இருக்கு. ஆனா டிஎக்ஸ்என் என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒரு உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த லாபத்த குடுக்க தயாரா இருக்கிறாங்க. வேற யாரோ ஒருத்தருக்கு அந்த லாபம் போறதுக்கு, உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னா, நீங்க ஏன் வந்து இதுக்கு நீங்க மாறக்கூடாது? சோ அப்ப இதுல பார்த்தீங்கன்னா 20லிருந்து 25% நேரடியா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நேரடியா ஸ்பாட் டிஸ்கவுண்ட். இந்தியால நீங்க எங்க போய் எந்த மூலையில இந்த ஸ்டோர்ல டிஎக்ஸ்என் ஸ்டோர்ல இந்த பொருள் வாங்குனாலும், டிஎக்ஸ்என் பொருட்கள் 20லிருந்து 25% ஸ்பாட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. சோ இதுல வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. நான் சொன்ன மாரி, நீங்க ஒரு 2 வருஷத்துல இதுல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். மாசம் ரூ. 1,00,000 இன்கம் வாங்கணும். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இன்கம் மாறாதனால தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். உண்மையா இல்லையா? நம்மளோட வருமானம் மாறாததுனால தான், நம்மளோட கஷ்டம் நம்மள விட்டு போகாம இருக்கு. உண்மையா இல்லையா? சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. உங்க வருமானம் மாறிருச்சுன்னா, உங்களோட கஷ்டம் உங்கள விட்டு என்ன ஆயிரும்? அது நிழல் மாரி தொரத்திக்கிட்டே இருக்கு. எத்தன வருஷம் தொரத்துது? நம்ம வந்து 70 வயசு ஆனாலும் நெறைய பேருக்கு தொரத்திக்கிட்டே தான் இருக்கு. கஷ்டத்தோடயே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம கஷ்டத்திலிருந்து வெளிய வரணும்னா, நமக்கு ஒரு வருமானம் வேணும். அந்த வருமானம் உயரக்கூடிய வருமானமா இருக்கணும். ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாது. 10,000ன்னா 10,000மே இருக்கக்கூடாது 5 வருஷமா. 20,000ன்னா 20,000 5 வருஷமே இருக்கக்கூடாது. ஏன்னா, வருஷம் வருஷம் விலைவாசி எங்கேயோ தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. இப்ப ஈபி பில் பார்த்தீங்கன்னா ஏறி போச்சு இல்லையா? நமக்கே தெரியாம ஏறுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்கி எந்திரிச்சா, எது எது விலைவாசி எங்க ஏறி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்போ எப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கோ நமக்கு தெரியாம, அந்த மாரி நமக்கே தெரியாம நம்மளோட வருமானம் ஏறணும். அப்ப அதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா, இன்னைக்கு இல்ல. பட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டிஎக்ஸ்என் வழியில. உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய அளவுல பைப்லைன் போட்டீங்க, ஒரு டீம் கட்டிட்டீங்கன்னா, உங்களோட வருமானம் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கை மாறணும், உங்க வருமானம் உயரணும்னா, நீங்க சில முறைகள ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லாத்து மாரியும் நானே இருப்பேன். ரைட்டுங்களா? நான் எல்லா நாளும் நானு என் மாரியே தான் இருப்பேன். நான் எனக்கு புடிச்ச மாரியே தான் வாழ்க்கைய நடத்துவேன்னா, வருமானம் மாறாது. ஸோ வருமானத்துக்கு தகுந்த மாரி சில வருஷம் நம்ம அர்ப்பணிக்கணும். சில முறைகள கையாளணும். தொடர்ச்சியா வரணும். இதெல்லாம் பண்ணா தான் பெரிய மாற்றம் வரும். ஸோ அப்போ ஒரு ரூ. 15,000 விற்பனை நம்ம பண்றதுக்கு நம்மள நம்ம தகுதிப்படுத்திக்கணும். ஒரு 3 மாசம் கால அவகாசம் எடுத்துக்கோங்க. புதுசா இருக்கிறவங்க. ஒரு 3 மாதத்துல உங்க மூலமா ஒரு ரூ. 15,000 டிஎக்ஸ்என் பொருட்கள பண்ற அளவுக்கு ஒரு கன்சியூமர் பேஸ ஒரு வாடிக்கையாளர்கள உருவாக்கணும். ஒரு 5 ஃபேமிலி நீங்க தரமா கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு ரூ. 5,000 விற்பனை ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒரு விற்பனை நீங்க தரமா ஆரம்பிக்காம, இதுல ஒரு பெரிய அளவுல நம்ம வர முடியாது. ஒரு ரூ. 5,000 விற்பனைக்குள்ள போனா, அதுல நெறைய சீக்ரெட் இருக்கு நான் சொல்றேன். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு அதுல ஒரு ரூ. 4,000 வந்து உங்களுக்கு ரீட்டெயில் இன்கம்மா கிடைக்குது. வாங்கி விற்கும் லாபம். ரூ. 5,000 இங்க வாங்கும்போது, அத ரூ. 19,000 விக்கலாம்.
25% கூடுதலா உங்களுக்கு அது கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரி ஒரு பாயிண்ட் வேல்யூ கிடைக்குது. அந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது ரூ. 3லேருந்து ரூ. 3000 அதெல்லாம் நீங்க உள்ள வரும்போது வர வர சிஸ்டம் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு. ஸ்லாப் இருக்கு. அந்த ஸ்லாப்க்கு தகுந்த மாரி உங்களுக்கு வருமானம் ஜெனரேட் ஆகும். இது மட்டும் இல்லாம டிஎக்ஸ்என் மூலமா பார்த்தீங்கன்னா, 71% வரைக்கும் நீங்க ஒரு டீம் அமைக்கிறதுனால கிடைக்குது. ஒரு டீம் உருவாக்கும்போது நீங்க ஒரு டீம் உருவாக்கலன்னா, அந்த ரீட்டெயில் இன்கம் நீங்க வாங்குற ப்ராடக்ட்க்கான பிவி மட்டும் கிடைக்கும். பட் ஒரு டீம உருவாக்குனீங்கன்னா, 71% வரைக்கும் கிடைக்கும். இதுதான் பெரிய இன்கம். இன்னைக்கு டிஎக்ஸ்எல்ல மாசம் ரூ. 3,00,00,000 மேல சம்பாரிக்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய டீம உருவாக்கி இருக்காங்க. சோ இங்க நம்ம அந்த டீம உருவாக்குறதுக்கு நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். நாங்க சொல்ற முறைகள ஃபாலோ பண்ணா போதும். 3ல இருந்து அதுக்கு தான் நான் சொன்னேன். 3ல இருந்து 5 வருஷம். எங்க கூட நான் சொல்றத நீங்க செய்து வந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பெரிய டீம் உருவாயிரும். சோ இதுல ஸ்டார் குரூப் போனஸ் 6ல இருந்து 37% கிடைக்கும். டெவலப்மென்ட் போனஸ் 5%, லீடர்ஷிப் போனஸ் 5%, டிராவல் செமினார் 2%, இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேர் 2%. இதெல்லாம் மார்க்கெட்டிங் பிளானுக்குன்னு தனியா ஒரு செஷன் இருக்கும். அதுல வந்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். சோ இது ஒரு ஆ, ஒரு ஓப்பனிங் ஒரு மீட்டிங்னால இத கிளாரிட்டி இப்ப குடுக்க முடியாது. சோ இத நீங்க தெளிவா நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயி ட்ரெய்னிங்ஸ் வர வர இந்த மார்க்கெட்டிங் பிளான பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்எல்ல நமக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வேலை தான். மக்கள தினம் தினம் பார்க்கணும். ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும். டெய்லி 2 பேர்ட்ட ப்ராடக்ட் பேசணும். பிசினஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த திட்டத்த பேசணும். இவ்வளவுதான் வேலை பார்த்தீங்கன்னா பேசுறது தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தொழிலுக்குன்னு நம்ம வரோம்னா, பேசலன்னா தொழில் ஓடுமா? நம்ம பேசாம ஒரு தொழில நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய அத்தன பேருமே, அவங்க பிராண்ட பேசி பேசி தான் பெரிய கம்யூனிட்டி ஆஃப் கஸ்டமர கிரியேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு இதுல வேலை. எதேதோ பேசுறோம் இல்லையா? நெறைய பிராண்ட பேசி பேசி யாரையோ கோடீஸ்வரன் ஆக்குறோம். இந்த ஹோட்டல் நல்லது, இந்த ஹாஸ்பிட்டல் நல்லது, இந்த படம் நல்லா ஓடுதுன்னு சொல்லி, எத்தனையோ விஷயங்கள பேசி யாரையோ கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். டிஎக்ஸ்என பேசுறதுனால உங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னா, ஏன் டிஎக்ஸ்என அதிக நேரம் பேசக்கூடாது? சும்மா இருக்கிற நேரத்த டிஎக்ஸ்எனுக்கு நீங்க வந்து குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் விஷயங்க. ஓகேங்களா? சோ இத நீங்க சரியா புடிச்சுட்டீங்கன்னா பெரிய அளவுல போலாம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு டீம் ஒரு மகளிர் குழுன்னா எப்படி ஒரு 12 பேர் இருப்பாங்க. ஒரு பேங்க்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலை செய்றவங்க எப்படி ஒரு 5 பேர் இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த மாரி இன்னைக்கு எல்லாருமே ஒரு டீம். ஒரு காலேஜ்னா வந்து யாரெல்லாம் இருக்காங்க? காலேஜுக்கு ஓனர் இருப்பாரு, பிரின்சிபல் இருப்பாரு, வைஸ் பிரின்சிபல் இருப்பாரு, அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இருப்பாங்க, லெக்சரர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ரைட்டுங்களா? இவங்க எல்லாம் இருந்தா தான் அது ஒரு காலேஜ் இல்லையா? இதெல்லாம் ஒரு 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 நெட்வொர்க் தான். ஒரு டீம் ஆஃப் வொர்க் தான். அந்த மாரி இன்னைக்கு டிஎக்ஸ்எனுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டீம் வேணும். ரைட்டுங்களா? சோ நம்ம வாழ்க்கையே மாறப்போது, தலைமுறையே மாறப்போதுன்னா, ஒரு 20 பேர நம்ம செலக்ட் பண்ண முடியாதா? ஒரு பிசினஸா? ஒரு 20 பேர் வந்து ஒரு கனவோடவும், ஒரு ஒரு இலக்கோடவும் இருக்கக்கூடிய தேடல் உள்ள மனிதர்கள நம்ம வந்து டிஎக்ஸ்என்க்கு கொண்டு வர முடியாதா? இட்ஸ் வெரி வெரி ஈசி. ரைட்டா? தொடர்ச்சியா இத வந்து செய்றவங்களுக்கு டிஎக்ஸ்என் கஷ்டமே இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் டிஎக்ஸ்என பண்றவங்களுக்கு எல்லாமே கஷ்டம். அவங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டம். எந்திரிச்சு நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஒரு வேலைய செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கும். சோ அவங்களுக்கான வாய்ப்பு இது கிடையாது. உங்க வாழ்க்கை மாறணும். ஒரு 5 வருஷம் நான் கமிட் பண்றேன்னா, நீங்க தான் நாங்க தேடிட்டு இருக்கிற ஆள். ஒரு 20 பேர நம்ம பிசினஸ்லயும், ஒரு 20 பேர் தரமான ஒரு கன்சியூமர்ஸையும் நம்ம இந்த பிசினஸ்ல கொண்டு வந்துட்டோம்னா, அவ்வளோதான் வேலை. அதுக்கு மேல அத பெருசாக்குறது தான். ஒரு பில்டிங் எப்படி செங்கல் வச்சு எழுப்புறோமோ, அந்த மாரி அவங்கள நம்ம பெருசாக்குறது தான் நம்மளோட வேலை. அதுக்கு நெறைய செட்டப் இருக்கு, நெறைய ட்ரெய்னிங்ஸ் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அத பத்தி நீங்க வொரி பண்ணவே வேண்டியதில்ல. ரைட்டா? நெறைய கேம்ப்ஸ் இருக்கு, நெறைய ஒன் டே ட்ரெய்னிங்ஸ் இருக்கு, மெகா ஈவென்ட்ஸ் இருக்கு, ஒன் டூ ஒன் இருக்கு, ஹோம் மீட்டிங்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. அதெல்லாம் உங்க அப்ளைன் மென்டர் சொல்லுவார். சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஒரு பெரிய ஒரு ஒரு 5 வருஷத்துல ஒரு பைப்லைன நீங்க அமைக்கணும். ரைட்டுங்களா? இன்னைக்கு இது ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கெட்ஸ், பைப்லைன்ஸ். ஒரு பக்கெட் தூக்குறதுக்கும், பைப்லைன் போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இத நான் பெருசா இப்ப சொல்ல வரல. ஏன்னா இது ஒரு 3/4 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. ப்ரூனோ பைப்லைன் ஸ்டோரின்னு சொல்லி. சோ பார்த்தீங்கன்னா, பக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேலைய அதோட ஒப்பிடுறாங்க. நான் வேலைய எந்த விதத்திலயும் தப்பு சொல்லல. பக்கெட் அப்படிங்கிறது ஒரு வேலையோட ஒப்பிடுறாங்க. சோ டெய்லியும் நம்ம வந்து வேலைக்கு போனா தான் நமக்கு காசு வரும் இல்லையா? அது பக்கெட் தூக்குற மாரி. 1 மாசம் வேலைக்கு போல, 4 நாள் வேலைக்கு போகலன்னா 4 நாள் சம்பளத்த புடிச்சிடுறாங்கல்ல. சோ அப்ப பக்கெட் தூக்குறத நம்ம வேலையோட ஒப்பிடுறாங்க. ரைட்டுங்களா? ஆனா பைப்லைன் போட்டோம்ன்னு வைங்க.
ஒரு ஆறு இருக்கு, கிராமம் இருக்கு. டெய்லி பக்கெட் நம்ம ஒரு பக்கெட்ல வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி சுமந்துட்டு வந்தோம்னா, எவ்வளவு நாள் நம்மளால சுமக்க முடியும்? இதே ஒரு பைப் லைன் போட்டோம்னு வைங்க, காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தண்ணி நம்ம அ ஒரு குடம் நம்ம குடுக்குறோமோ, அவ்வளோ காசு நம்ம வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பைப் லைன். ஒரு ஆத்துக்கும், நம்ம கிராமத்துக்கும் ஒரு பைப் லைன் அமைச்சுட்டோம்னா, பைப்ப திருவுனா காசு வரும். அந்த மாரி தான் டிஎக்ஸ்என். 200 நாட்லயும் பைப்புங்கிறது என்னன்னா, டீம், நெட்வொர்க் அமைச்சுட்டீங்கன்னா, நீங்க தூங்குனாலும் காசு வரும், முழிச்சிருந்தாலும் வரும். நீங்க உலகத்துல இல்லாமயே போயிட்டீங்கனாலும் வரும். இதுதான் டிஎக்ஸ்எனோட பியூட்டி. பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ்லாம் பைப்லைன் எப்படி போடுறதுங்கிறத தான் பார்க்குறாங்க. ஒரு முறை போட்டுட்டீங்கன்னா, ஒரு முறை போடுறது கஷ்டம் தான். ஆனா, ஒரு முறை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பைப்லைன் அமைச்சுட்டீங்கன்னா, உங்க தலைமுறைக்கும் நீங்க ஏழை இல்லாத தொடர்ந்து பணம் அந்த பைப்ல வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இன்னைக்கு எவ்வளோ பேர் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்றாங்க. பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் உங்க மூலமா காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பணம் அவங்க மூலமா வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் டீ குடிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்க மூலமா. அவங்க மூலமா பணம் வந்துட்டே இருக்கும். இதுதான் பைப்லைன். ரைட்டுங்களா? ஸோ இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இதுல ஸ்டார் ஏஜென்ட் ஈஸியா ஆகலாம். நெறைய நிலைகள் இருக்கு. பொசிஷன்ஸ். அதே மாரி ஸ்டார் ரூபி ஈஸியா ஆகலாம். ஸ்டார் டைமண்ட்ஸ், கிரவுன் அம்பாசிடர் வரைக்கும் இதுல நெறைய நிலைகள் இருக்கு. ஸோ இது பைப்லைன்ங்கிறது ஒரு மாமரம், ஒரு தென்னந்தோப்பு மாரி ஒரு பெரிய டீம நீங்க இதுல 3ல இருந்து 5 வருஷத்துல உருவாக்க முடியும், செய்ய முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதுல நம்ம சொன்னப்பட்ட விஷயங்கள் ஒரு 5000 பர்சனல் பிவி. ரைட்டுங்களா? ஒரு 10 பேரு நீங்க வந்து அத செய்ய வைக்க போறீங்க. நீங்க செய்ய போறீங்க. அந்த ரூ. 15,000 விற்பனை. அத வந்து அந்த செஞ்ச விஷயத்த அவங்களுக்கு செய்ய வைக்கிறதுக்கு உண்டான அந்த பயிற்சியும், அந்த முறையான கல்வியும் நீங்க குடுத்து ஒரு 10 பேர் உங்களோட ஃப்ரண்ட் லைன செய்ய வச்சுட்டீங்கன்னா, அது ஒரு 50,000 பிவியா மாறிரும். 1,50,000 பிசினஸ். அந்த 10 பேர் வழியில ஒரு 100 பேர் கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய தொழில் மிகப்பெரிய தொழிலாயிரும். மாசம் ஒரு ரூ. 15,00,000 டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பெரிய தொழிலா வந்துரும். உங்களுக்கு ரூ. 1,00,000 இன்கம் வரும். ஒரு 3 வருஷம் இத சிறப்பா பண்ணீங்கன்னா, 1,00,000 காத்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அதுதான் வந்து உங்களோட ரிவார்ட். உங்களோட ரிவார்டுங்கிறது ரூ. 1,00,000. ஸோ இந்த 1,00,000க்கு உண்டான பெயின நீங்க எடுக்கணும். மழை வருது, பனி இருக்கு, மீட்டிங் வர முடியல, அது இதுன்னு சாக்குப்போக்கு நம்ம காரணங்கள் சொன்னோம்னா, உங்களோட ரிவார்ட நீங்க சென்றடைய முடியாது. ஸோ உங்க ரிவார்டு உண்மை அப்டின்னா, அந்த ரிவார்ட நோக்கி எந்த காரணமும் சொல்லாம வேலை செய்யறதுக்கு நீங்க வந்து தயாரா இருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த மாரி லட்சங்கள் நீங்க இதுல சம்பாரிக்கலாம். இவரு புரொஃபசர் வசுப்பாலையா நம்மளோட கண்ட்ரி மென்டர். நான் மாசம் இன்னைக்கு ரூ. 50,00,000 மேல ஏர்ன் பண்றாரு. இந்தியா ஃபுல்லா சொத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு துபாய்ல 3 அபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. இன்னைக்கு பெரிய லெவல்ல வாழ்க்கை மாறி இருக்கு. ரைட்டுங்களா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆ சுரேந்திர பிரசாத் தர்மஷீலா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 5வது தான் படிச்சிருக்காங்க. இவங்களும் மாசம் இந்தியால 50,00,000 சம்பாரிக்கிறாங்க. ரைட்டுங்களா? சோ படிச்சவங்க டாக்டர் ரத்னா மேடம் 40 பெட் நர்சிங் ஹோம் சென்னையில வச்சிருந்தாங்க. வசுபாலையா சார் பாத்தீங்கன்னா, ஜெயின் காலேஜ்ல வைஸ் பிரின்சிபலா இருந்தார். இவ்வளவு படிச்சவங்களும் இதுல கிரவுன் அம்பாசிடர் ஆயிட்டு 50,00,000 சம்பாதிக்க முடியுது. சோ படிக்காதவங்க 5வது படிச்சவங்களும் 50,00,000 சம்பாதிக்க முடியுதுன்னா, அப்ப பாத்துக்கங்க டிஎக்ஸ்என் எவ்வளவு எளிமையான வியாபாரம். நான் முன்னாடியே சொன்னேன். டிஎக்ஸ்என் எளிமையான வியாபாரம். எளிமையா வச்சுக்கிட்டீங்கன்னா எளிமை. கஷ்டமா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எளிமையா சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அது அப்படியே 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேகமா டூப்ளிகேட் ஆகும். ரைட்டுங்களா? சோ இத எளிமை. இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல எல்லாம் இருக்கு. கப்பல் சொந்தமா இருக்கு. 3 தீவு. ஐலேண்ட் மலேசியால சொந்தமா இருக்கு. நாங்க நவம்பர்ல அத போய் பார்க்குறேன். அங்க தங்க போறேன். வர நவம்பர் மாசம். சொந்தமான ஐலேண்ட் இருக்கு. ரைட்டுங்களா? எல்லாமே இருக்கு. இந்த மாரி 3 பிரைவேட் ஜெட். ஒரு ஜெட் பார்த்தீங்கன்னா 300 கோடி. நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா, இந்த ஜெட்ல ஃபேமிலியா போலாம். ரைட்டுங்களா? இந்த மாரி எல்லாமே டிஎக்ஸ்எனுக்கு இருக்கு. சோ நம்ம ஃபோக்கஸ் ஒரு 5000 பர்சனல் பிவி 3 மாதங்கள்ல நீங்க பண்ற அளவுக்கு உங்கள நீங்க தயார்படுத்திக்கணும். இன்னைக்கு நம்ம டீம்ல சம்பாரிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இவரு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் மொரப்பூர், தர்மபுரியில இருக்காரு. சின்ன கிராமத்துல இருக்காரு. ரைட்டுங்களா? சோ அவரோட வேலைகள பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்றாரு, கட்டுமான வேலை பண்றாரு. கூட டிஎக்ஸ்என பகுதி நேரமா செய்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 சம்பாரிக்கிற அளவுக்கு இதுல அவரு வளர்த்திருக்கார். அந்த பைப்லைன் போட்டிருக்கார். ஒரு டீம் உருவாக்கியிருக்கார். ரூ. 50,000 மாதம் இன்கம் பகுதி நேரமா. நான் சொல்றது உங்க வேலைய விட்டுட்டு ஃபுல்லா வாங்கன்னு நான் சொல்லல. டெய்லி 2 மணி நேரம் நீங்க உழைப்ப போட்டா கூட, இப்படி ஒரு வருமானம் நீங்க வரலாம். ரைட்டுங்களா? சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க சேலம்ல ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல 10 வருஷம் அசிஸ்டன்ட் புரொஃபஸரா இருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர்ஸ நெறைய பேர் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. இசிஇ டிபார்ட்மென்ட்ல அசிஸ்டன்ட் புரொஃபஸரா இருந்தாங்க.
ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்எனோட ஃபியூச்சரை பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்எனை முழு நேரமாக செய்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஸோ கரூர்ல இப்போ அவங்க ஃபேமிலி இருக்காங்க. கரூர்லயும் பெரிய லெவல்ல டீமை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் செண்பக பிரியா கனகராஜ். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம டீம்லயே எக்ஸாம்பிள் 5வது படிச்சவரு, அவரும் சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு நிறைய என்ஜினியர்ஸ் உருவாக்குன ஒரு டாக்டரேட் படிச்ச செண்பக பிரியா மேடமும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியும்னா, அப்ப எல்லா விதமான மக்களும் செய்ய முடியுங்கிறது தான். அப்ப நமக்கு இதுல என்ன உண்மைன்னா, நமக்கு அந்த கனவை உருவாக்கணும், ஒரு இலக்க உருவாக்கணும், சீக்கிரமா இது எப்படி இந்த தொழில சக்சஸ் பண்றதுங்கிற சில முறைகளை கத்துக்கிட்டோம்னா யார் வேணாலும் இது சக்சஸ் பண்ணலாம். ஸோ இவரு பாத்தீங்கன்னா எங்களோட சொந்த நேட்டிவ் பிளேஸ் பனமரத்துப்பட்டிங்கிற ஒரு கிராமம் சேலம்ல. ஸோ இன்னைக்கு இவர் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த தாய்லாந்து, இப்ப நான் காமிச்ச எல்லாருமே தாய்லாந்து ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்க. அதே இந்தியாவில 139 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல சங்கர் சார் பண்ணியிருக்காரு, செண்பக பிரியா மேடம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வந்து செந்தில் சார் பண்ணியிருக்காரு, நான் பண்ணியிருக்கேன். 139 பேர் இந்தியால நாங்க 4 பேர் பண்ணியிருக்கிறோம். ரைட்டுங்களா? எல்லா சாதனைகளும் இன்னைக்கு நம்ம டீம்லயே வருது. இவர் ஷார்ட் பீரியட் 1 இயர் தான் ஆகுது இந்த பிசினஸ்க்குள்ள வந்து மிக வேகமாக இதுல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இன்னைக்கு 56,000 ரூபாய் வரைக்கும் இதுல பகுதி நேரமாக இன்னைக்கு சம்பாதிக்கிறார். ஸோ இவருக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியை பாக்குறாரு, மளிகை கடை வச்சிருக்காரு, நிறைய ஒர்க்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அரளிப்பூ எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாரு. டிஎக்ஸ்என பகுதி நேரமா செய்து பெரிய லெவல்ல செய்யறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்காரு கிருஷ்ணகிரியில. அவங்க ஒய்ஃப் மேக்சிமம் வந்து இத பெரிய லெவல்ல செய்யறாங்க. ரைட்டா? 12 மணி நேரம் வேலை. காலையில 10க்கு போனாருன்னா நைட்டு 10க்கு தான் வராரு. ஸோ அவருக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல இந்த பிசினஸ் பண்ணி இன்னைக்கு டைமண்ட் ஆயிருக்காரு. இவரும் மாசம் இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறார். ஸோ இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ள நீங்க வரத்துக்கு என்ன வேணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவோம். இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தா இந்த பிசினஸ்க்குள்ள வந்துடலாம். ஸோ வேற ஒண்ணுமே இதுக்கு வேண்டியது இல்லை. ஸோ கம் அவுட் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஜோன். ரைட்டுங்களா? ஸோ நீங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த பிசினஸ் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு மக்கள் இதுல சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. சேலஞ்ச் இருக்கும். ரைட்டுங்களா? சொன்ன சேலஞ்சை ஓவர் கம் பண்ணாதான் ரிவார்ட். இன்னைக்கு 11 பேர் வந்து கிரிக்கெட்ல வந்து கிரவுண்ட்ல விளையாடுறாங்கன்னா, கப்பை வின் பண்ணணும்னா சும்மா கம்ஃபர்ட்ல இருந்தா வின் பண்ண முடியாது. ரைட்டா? பல்ட்டி அடிக்கணும், குதிக்கணும், பால் அங்க போகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்ச் பிடிக்கணும் இல்லையா? ஃபுட்பாலும் அதே மாதிரிதான். ரைட்டுங்களா? எல்லா விதமான துறையிலுமே எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம பண்ணாதான் பெரிய ரிவார்டு கிடைக்கும். டிஎக்ஸ்என்லயும் அப்படிதான். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் மாறும் அப்படின்னா நிச்சயம் மாறாது. நம்ம கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சோம்னா டிஎக்ஸ்என் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா வெற்றி அடையிறவங்க. ரைட்டுங்களா? ஸோ நானெல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி அடையணும், இதுல கிரவுன் அம்பாசிடர் 2 வருஷத்துல முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு இலக்கை முன்னாடி வச்சு வேகமாக ஓடிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ சக்சஸ் அடையணுங்கிற மக்கள் இருக்காங்க ஒரு சைடு. நாம பாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் வேணுங்கிறவங்க தான் நமக்கு வேணும். நம்ம பின்னாடி இருக்கக்கூடியவங்க நமக்கு சக்சஸ் வேணுங்கிறவங்க தான் நம்ம கூட வேணும். சோ இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா ஹூ டோன்ட் டேக் டிசிஷன், முடிவு எடுக்காதவங்க, எதுலயும் அந்த முடிவுல நிக்காதவங்க. டிஎக்ஷனுக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க என்னால, பட் தொடர்ச்சியா வந்து அந்த முடிவை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, பட் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஸோ டிஎக்ஷன்ல சக்சஸ் ஆகணும்னா ஒரு முடிவுல நிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அந்த முடிவுல நீங்க வந்து உங்களை மாத்திக்கவே கூடாது. ஸோ அதுதான் எங்களோட சக்சஸ். இன்னைக்கு 20 இயர்ஸ் நாங்க இதை விடாம செய்யறோம்னா டிசிஷன். ஒரு முடிவு எடுத்துட்டோம், நாங்க இதுல கிரவுன் அம்பாசிடர் வந்து நாங்க அந்த டெட் லைனை பார்க்கணும், அடையணும், அந்த லைஃப் ஸ்டைல என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். அதை நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ யாரு தடுத்தாலும் நம்ம முடிவை ஸ்ட்ராங்கா வச்சு போயிட்டே இருக்கணும். சேலஞ்சஸ் எது வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நமக்கு ஒரு தடுக்கலாம், பட் விடாம நீங்க வந்து உங்களுடைய முடிவை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்சஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலா நான் சொல்றது பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். யாரையோ கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கோம் வெவ்வேறு பொருளை யூஸ் பண்ணி. உங்களோட சொந்த பொருளுக்கு நீங்க மாறி உங்க சொந்த பொருளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மாத்தி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்க போகுது. அவ்வளவுதாங்க, இதுல வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ பொருட்களை அதிகமாக பயன்படுத்துங்க, நிறைய பேருக்கு அந்த பொருளை அறிமுகப்படுத்துங்க, அவ்வளவுதான். 100% செல்ஃப் யூஸ். டர்ன் ஓவர் அவ்வளவுதாங்க. டர்ன் ஓவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ ஒன்லி. நீங்க பொருளை யூஸ் பண்றதுனால மட்டும்தான் டர்ன் ஓவர் மாறப்போகுது. அந்த பொருளை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றதுனால தான் டர்ன் ஓவர். வேற ஒன்றும் கம்பெனிக்கு மேஜிக்லாம் இல்லை.
நம்ம எல்லாம் சேர்ந்து தான் 18,000 கோடி டேர்ன் ஓவர் பண்றோம். ஒவ்வொருத்தரும் அந்த முடிவு எடுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்தணும் டெய்லி டெய்லி. ரைட்டுங்களா? ஸோ இதுல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கு, ஸோ புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு பர்ச்சேஸ் டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் மினிமம் ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு மேல கூட பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 3000 ரூபாய். எங்கேயோ ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி 1000 2000 வாங்கிட்டு தானே இருக்கும். ஒரு பேஸ்ட் வாங்கி தானே. யாராவது ஃப்ரீயா பேஸ்ட் கொடுப்பாங்களா? யாராவது சும்மா காஃபி கொடுப்பாங்களா? ஏன்னா இதுல இவ்வளவு விஷயம் இருக்குங்கன்னு பார்த்திருக்கீங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கி எப்படி வாங்க போறீங்க? 25% டிஸ்கவுண்ட்ல வாங்க போறீங்க. அதுக்கு 1000 பர்சனல் பாயிண்ட் கிடைக்குது. 6% உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பிளான்ல ஹையர் ரேங்க் வரீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 3000 ரூபாய்க்கு வாங்கினதுனால உங்களுக்கு கீழே டீம் போடலாம். 1000 பாயிண்ட்ஸ் வந்தா ஸ்டார்ட் ஸ்பான்சரிங். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு கீழே மெம்பர் போடலாம். பைப்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். 3000 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்கின உடனே பைப்லைனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு அம்சங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கி அதை நீங்க விற்க கூடாது. வாங்குற அந்த 3000 ரூபாய் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக உங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து அதை பயன்படுத்துங்க. அப்ப இந்த பொருள்ல என்ன ஏது இருக்குங்கிறது பயன்படுத்தி பாருங்க. ஒரு 10 நாள் 15 நாள்ல உங்களுக்கு இந்த பொருள்ல இருக்கக்கூடிய நலன்கள் கிடைக்கும். அப்புறம் ஒரு சீடு ஸ்டாக் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு கையில வச்சு நிறைய பேருக்கு அந்த ஸ்டாக்கை வச்சு நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. இவ்வளவுதான். சில ஆயிரங்கள் தான். சில ஆயிரங்கள்ல பல லட்சம் சம்பாதிக்கலாம். நிறைய பேர் பல லட்சத்தை போட்டு கண்ணு விழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சில ஆயிரத்துக்காக காத்திருக்காங்க. இங்க சில ஆயிரம் போட்டு பல லட்சம் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனையோ ஏதாவது ஒரு பிசினஸ் சில ஆயிரத்துல தொடங்க முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வைக்கிறீங்க, சின்ன ஒரு காஃபி பார் வைக்கிறீங்க, என்னென்ன நமக்கு வேணும் யோசிச்சு பாருங்க. கடைகள்லாம் போய் பாருங்க. எந்த இடத்துல காஃபி பார் வச்சா மக்கள் கூட்டம் அதிகமா வரும்? எங்க வைக்கணும்? அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கும். அட்வான்ஸ் அவன் கேட்பான். 2 லட்சம் 3 லட்சம் கேட்பான். பரவாயில்லமோ. அதே மாதிரி அட்ராக்ட் பண்றதுக்கு ரைட்டுங்களா? மக்கள் நம்ம இடத்தை தேடி வரத்துக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணும். அதான் பால் சீலிங் எல்லாம் பண்ணணும். லைட்டிங் எல்லாம் போடணும். ஜேன்னு வைக்கணும். அப்பதான் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு ஒரு 4 லட்சம் செலவு பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன ஒரு காஃபி பார் வைக்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அப்ப அதுல ஜெயிப்போமான்னு மாட்டோமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அது ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாது. நிறைய பேர் அதுக்கு செய்ய தயாரா இருக்காங்க. இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. தோக்கறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா எதையுமே போடலையே. சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு. உங்க அப்ளைன் மென்டரை புடிச்சுக்க போறீங்க. இதுல இருக்க சில ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஒரு 3000 ரூபாய்க்கு செல்ஃப் யூஸ் பண்றீங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வச்சுக்கிறீங்க. எதுக்கு? மத்தவங்களுக்கு இந்த பொருளை கொடுக்கறதுக்கு. ஒரு 10,000 ரூபாயில இந்த பிசினஸ்ல ஒரு வருஷத்துல லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா ஏன் இதுக்கு நீங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்க கூடாது? 10 லட்சம் ரூபாய் போடுற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்குமா காணாம போயிருமா போட்ட பணம் நஷ்டம் ஆயிருமான்னு தெரியாது. பட் செய்யறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. டெய்லி உங்க ஊர்ல கடை திறக்கிறவங்க இருந்துட்டு தானே இருக்காங்க. பல லட்சத்தை போட்டு அவங்களுக்கு தெரியுமா இதுல நான் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு? ஆனா இதுல நீங்க இந்த சில ஆயிரம் போடுறதுக்கு முன் வந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. இதுல தோக்கறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா இதுல லாஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லை. நீங்க வாங்குற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். எப்படியும் வேற ஒரு எண்ணெய் வாங்க தான் போறீங்க. வேற ஒரு காஃபி வாங்க தான் போறீங்க. மளிகை கடை மாதிரி நீங்க இங்க ஒரு ப்ராடக்ட நல்லதை வாங்க போறீங்க. செலவு 2 பக்கமும் இருக்க தான் போகுது. ஆனா இங்க வாங்குற பொருள் உங்க உடம்புக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. எந்த வித உங்களுடைய வாழ்க்கையில பெருசா பொருளாதார நெருக்கடியோ இல்ல உங்க வாழ்வாதாரமா இந்த 3000 ரூபாய் வாங்குறதுல எந்த பெருசா பாதிக்கப்பட போறதில்ல. எந்த மாற்றமும் வர போறதில்ல. ஒய் நாட் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இந்த வாய்ப்பை ஒரு 3ல இருந்து 5 வருஷம் ஏன் செஞ்சு பார்க்க கூடாது? இப்படித்தான் நான் நினைச்சதுக்குள்ள வந்தேன். இவ்வளவுதான் இதுக்குள்ள வர நீங்க செய்யற விஷயம். ரைட்டுங்களா? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம். சோ நான் சொன்ன டைம் 1 ஹவர்க்குள்ள முடிச்சிட்டேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சோ கோ கிரவுன் அம்பாசிடர். குட் மார்னிங். ஸோ இதுல சக்சஸ் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பாத்தீங்கன்னா அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி கேட்கலாம். ஸோ இதுல டைமண்டா இருக்கிறவங்க ஸோ யாரெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சங்கர் சார் ஃப்ரம் மொரப்பூர். சார் ஜஸ்ட் 1 மினிட் உங்க சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க. சார் இங்க மருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறேன். அதனால நல்லா வராது. பரவாயில்ல, இருக்கிறத பேசலாம். சார் ஆல்ரெடி டிஎக்ஸ்என் குட் மார்னிங். நான் வந்து 2015 ஜாயின் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்காக ஜாயின் பண்ணேன். ஹெல்த் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்ததுனால நான் இதே செய்யறேன்னு சொல்லி கேட்டதுனால என்ன இதில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஸ்டார் டைமண்ட் வரைக்கும் வந்து நினைக்கிறேன். நாம் வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பைப் லைனாக தான் ரெடி பண்ணுமே தவிர பக்கெட் தூக்குற மாதிரி இருக்கக்கூடாது.
நம்ம வந்து பைப் லைன் தான் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் டீமில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன் ஒரே ஒரு செகண்டில். இந்த குரங்கு பார்த்துருப்பீங்க. அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரங்கு குட்டி வந்து அந்த குரங்கை தான் பிடிக்கும் குட்டி போய். அந்த மாதிரி நம்மளும் ஒரு சீனியரை தான் பிடிச்சாகணும். இப்போ நானே வந்து தாய்லாந்துக்கு ப்ரொமோட் ஆனேன்னா, அது என்னுடைய சீனியர் வந்து யுவராஜ். அவர் இல்லாததுனால பாலமுருகன் சார் டைரெக்டாக பிடிச்சேன் நான். அவர் என்ன சொன்னாரோ அந்த விதத்தில் பண்ணதுனால இன்னைக்கு ஜனவரி 1லேருந்து 6வது மாதம் வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் எனக்கு மாதம் 35,000த்துல 45, 50, கடைசி 56,000 ரூபா சம்பாதிச்சேன். இந்த 6 மாதத்துல என்னுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா என்னுடைய வருமானம். நம்ம ஸ்டாக் பாயிண்டோடைய சேல்ஸு நம்ம ஸ்டாக் பாயிண்டோடைய சேல்ஸு 14 லட்சம் இந்த 6 மாதத்துல. அதுக்கு முன்னாடி வாங்கினதை நான் சொல்லலை, டைம் இல்லாதனால அதை சொல்லலை. எல்லாராலையும் முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் தான் படித்தேன். 8ஆம் கிளாஸ் பெருசு இல்லை, சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஸ்டாக், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நீங்களும் சம்பாதிக்கலாம், நானும் சம்பாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி வேலையை கண்டிப்பா செஞ்சா மட்டும்தான் நடக்கும். எல்லாருமே அந்த வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இவ்வளவு நேரம் கொடுத்த டைம் இதே அதிகம் நான் எடுத்துக்கிறது. இப்ப டைம் ஆனதுனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். ஸோ சூப்பர். அவர் சொன்னார் பாருங்க, 8வது தான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா நான் 2.5 லட்ச ரூபா வரைக்கும் டிஎக்ஸ்ல சம்பாரிச்சிருக்கேன்னு சொன்னார். ஸோ இதுதான் பியூட்டி. ஸோ இன்னைக்கு சம்பாதிக்க முடியுங்கிறத வந்து இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம லீடர்ஸ், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம ரேவதி சத்தியமூர்த்தி, அவங்களும் ஸ்டார் டைமண்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டெய்லியும் டிஎக்ஸ்னை நல்ல விதமாக செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் ஜேர்னியை வந்து ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் பேச சொல்லலாம். ஸோ மியூட் எடுக்க முடியுதுங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து நம்ம அவங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம சேலம்ல வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்ல ஸ்டார் டைமண்ட் ஆயிருக்காரு. ஸோ நம்ம செந்தில் அண்ணா, ஸோ அவரை ஒரு மியூட் எடுக்கலாம். ஸோ அவங்க ஒரு 2 மினிட்ஸ் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி பேசுவாங்க. லெட்ஸ் வெல்கம் செந்தில் அண்ணா ஃப்ரம் ஸ்டார் டைமண்ட் சேலம். குட் மார்னிங் பாலா. குட் மார்னிங் எவ்ரிபடி. ரொம்ப டைம் 9:50 ஆயிடுச்சு. அதனால ஷார்ட் பீரியட்ல நானும் முடிச்சிடுறேன். வந்து 2023 வந்தேன். 1 வருஷம் கரெக்டா 3 மாசங்கள் ஆச்சு. நான் டிஎக்ஷனுக்கு வந்து அடுத்த லெவல் போறதுக்கு இன்னும் 6 மாதத்துல கண்டிப்பா அடுத்த லெவல் போயிடுவேன். இந்த டிஎக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா பொருளெல்லாம் ஒவ்வொரு பொருளா யூஸ் பண்ணாத பொருளே கிடையாது. அந்த அளவு இப்போ வந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இப்போ யூஸ் பண்றாங்க, இன்க்ளூடிங் என்னுடைய மாமனாரும் இப்போ வந்து சுகர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 15 டேஸா சாப்பிட்ட பிறகு அவருடைய உடம்புலயே கொஞ்சம் ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி எத்தனையோ பேர் எல்லா விதத்துலையும் ஹெல்த் இஸ் வெல்த். நல்லா இருக்கவங்களும் சாப்பிடலாம், என்ன சொல்றது, பாதிக்கப்பட்டவங்களும் சாப்பிடலாம். கண்டிப்பா இதுல வந்து அனைத்து பொருட்களையும் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. புதுசா வர்றவங்க கண்டிப்பா சொல்றேன், இதுல ஒவ்வொரு பொருளா யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா பொருட்களையும் ஒரு தனித்துவம் இருக்குது, அதுல மாற்றமே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நான் புது நபர்களை கண்டிப்பா நம்ம டிஎக்ஷன் மீட்டிங்கு கூட்டி வந்து அவர்களுக்கு இந்த நம்மளுடைய டிஎக்ஷன் ப்ராடக்டை அறிமுகப்படுத்துவேன். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 2-5 நபர்களை கண்டினியூவா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அப்ளைன் பாலா தான், அதுல மாற்றமே கிடையாது. அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. தேங்க்யூ டிஎக்ஷன், தேங்க்யூ பாலா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூண்ணா. ஸோ வித்தின் 1 இயர்ல கூட இவ்வளவு தூரம் வளர முடியுங்கிறதுக்கு அண்ணன் செந்தில் அண்ணன் வந்து எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமையும் சேம் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மீட்டிங் 8:30 to 9:30. ஸோ நிறைய பேரை புதுசா வர வைங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் பங்கேற்க வைங்க. ஸோ எல்லாம் அவங்க கொஞ்சம் நல்லா தொடர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் போது அவங்க திசை மாறி போக மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட் ஆஃப் சிஸ்டம்ல வந்து அடாப்ட் ஆவாங்க. ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 எல்லாரும் மீட் பண்ணலாம். உங்களுடைய நிறைய புது நபர்களையும் உங்க டீமையும் அழைச்சிட்டு வாங்க.
ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் 1 hour அவங்க பார்க்கறது வந்து ஒன்றும் பெரிய சேலஞ்சு கிடையாது. ஸோ சேலஞ்சு கையில் எடுக்கணும். ஸோ சேலஞ்சு எடுத்தால் தான் பெரிய ரிவார்டு கிடைக்கும். ஸோ எல்லாரும் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஸோ ஆன் டைமுக்கு வாங்க. நம்ம 1 hour தான் இருக்கும் இந்த ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கே நம்ம 8:40க்கு தான் நம்ம தொடங்கணும். ஸோ 9:40 மேபி இன்னும் ஒரு 10 minutes தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த தடவை நம்ம அதையும் கரெக்ஷன் பண்ணிடலாம். வித்தின் 1 hour ஷார்ட்டாக நம்ம வந்து இருக்கிற விஷயத்த கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கோ கிரவுன் அம்பாஸ்டர். குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.